அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 1275வது நிகழ்ச்சி. சேவா கதை சொல்ல போறாங்க. சோமவல்லியப்பன் சாரோட கதைகள். வீரம் அப்படின்ற கதையும், எழுத்தாளன் என்ற கதையும் தீர்க்கதரிசி அப்படின்ற புக்கில இருந்து சொல்ல போறாங்க. ஏற்கனவே அவங்க பல கதைகள் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சோமவல்லியப்பன் சார் கதைகளை சொல்றதுல ஒரு தனி பாடி இருக்கும். இன்னைக்கு அதுவும் சாரோட பிறந்த நாள், அதுவும் இன்னைக்கு அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு திட்டமிட்டோம். இன்னைக்கு நம்ம ஷெடியூல் ராமு சார் சொல்ல வேண்டியது, ராமு சாரோட நிகழ்ச்சி தான். ஆனா இன்னைக்கு அதை அவர் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு இன்னைக்கு சோமவல்லியப்பன் சார் பர்த்டே இருந்ததுனால இன்னைக்கு அவரோட கதைகளை நம்ம பார்ப்போம். நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சார்கிட்டே பேசிட்டேன். அவருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்றதுல மகிழ்ச்சி. சாருக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக அனைவரும் காலையில வாழ்த்து சொல்லிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் நிகழ்ச்சியில் இன்னொரு முறை சாருக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். மகிழ்ச்சி. சார் ஸ்டீபன் சார், சொல்லுங்க சார். நான் இன்னும் தெரியாம வருவேன்ல சொல்லுவாங்க, நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க எப்படி வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் தெரியும். நான் இருக்கிறத மறந்துட்டு நீங்க இருக்க, நான் பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடிட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். மியூட்ல போட்டு நீங்க பாட்டுக்கு இயல்பா இருங்க. நீங்க இன்னைக்கு இத நிகழ்ச்சியை நடத்துற அந்த உங்களுடைய நல்ல எண்ணத்தை நான் ரெகக்னைஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வெளியில போகாம இங்க இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு 2 மினிட்ஸ் இது வீடியோ ஆன் பண்ணுங்க சார். உங்களை பார்த்து விஷ் பண்றோம். புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. என்ன இருந்தாலும் 2 மினிட்ஸ் சார். சாருக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவார் சார். கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக நாசுக்கா நான் சொன்னேன். அதெல்லாம் தேவையில்லை சார் உங்களுக்கு. இது வேறையா? நீங்க மட்டும் மேக்கப் போட்டுக்கலாம் இல்ல லதா மேடம்? சார் நான் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிக்கலாம். சேவா, நீங்க உங்க ஸ்பீட் ஆரம்பிங்க. வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சோமவல்லியப்பன் சார். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை திரு சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய தீர்க்காயுசு புக்ல இருந்து 2 கதை சொல்ல போறேன். முதல் கதை வீரம். வாங்க கதைக்குள்ள போலாம். கிழக்கு கிளம்பும் போது சீக்கிரம் வீடு திரும்பணும்னு ரவி நினைச்சுக்கிட்டான். அவங்க தெருவுல ஒரு ரகலை நடக்க போகுது, ஒரு கலவரம் நடக்க போகுது. காரணம் சற்று முன் நடந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டு லைட்டா கண் அசந்தான். அப்ப பார்த்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரியான ஆம்பளையா இருந்தா அவனை என் வீட்டுக்கு கேட்க சொல்லு. கொட்ட பைய பொம்பளைங்க கிட்ட கேக்குறானாம்ல. ரவி சட்டுன்னு அவன் மெத்தையில இருந்து எந்திரிச்சான். எந்திரிச்சு வெளியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். யாரு அது சத்தம் போட்டுட்டு இருக்கா? அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். யாருன்னா கடைசி வீட்டுக்காரன் பாண்டுரங்கம். இவன் யார்ட்டையும் பேசவே மாட்டானே. அவன் எலக்ட்ரிக் ஈபியில வேலை பாக்குறான். காத்தால வேலைக்கு போவான், திருப்பி வந்துருவான். யார்ட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டான். அவன் வீட்டு பக்கம் நடமாட்டமே இருக்காது. அவன் போய் யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பாண்டுரங்கம் சொல்றான், ஆம்பளை வீட்டுல இல்லாத நேரம் பொம்பளைங்க கிட்ட கேட்கலாமா? நான் வந்துட்டேன். அவன் இருந்தா வெளியில கூப்பிடு. இதென்ன இவன் காளியண்ணன் வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். காளியண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? வெளியே வேற கூப்பிடுறானே அப்படின்னு ரவி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் காளியண்ணன் முரடன் அந்த தெருவிற்கே தெரியும். மோசமானவன், குடிகாரன், கட்சியில வேலை 6 இருக்கு அப்படிங்கும் போது இவனுக்கு ரவிக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம் அந்த பாண்டுரங்கம். அப்ப அவங்க மனைவி 2வது தடவை வெயில் காரணமா 2வது தடவை குளிச்சுட்டு வெளியில வரவங்க, ஏங்க மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க கூடாதா? வெளியே என்னங்க எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, லூசு, மெதுவா பேசு, கத்தாத அப்படிங்கிறாரு. அவங்களும் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா கீழே அவங்க வீட்டுக்கிட்ட ஒரே கூச்சல சத்தமா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், இது மாதிரி பொம்பளைங்க தண்ணி பிடிக்க போற இடத்துல இந்த மாதிரி மனைவிய பார்த்து அவன் சொல்றானா, உனக்கெல்லாம் 3 குடம் தண்ணி பத்தாது, நீ எல்லாம் குளிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னு சொல்றானா. என் பொண்டாட்டி எப்படி இருந்தா இவனுக்கு என்ன, அவனா சோறு போடுறான் அப்படின்னு கத்துறான். அந்த ரோட்ல இருந்த டெய்லர் பிச்சை அவர் சொல்றாரு, ஏன்பா அவனே ஒரு குடிகார பையன், வாப்பா இந்த பக்கம், ஏன்பா அவங்க வீட்டு வாசல் கத்திக்கிட்டு இருக்கேன்னு புளிய பந்து கடைக்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாரு. ரவி எட்டி எட்டி பாக்குறான். அதுக்கு மேல இங்க ஒண்ணுமே தெரியல.
அப்புறம் வந்து அவன் திருப்பியும் சத்தம் போடுறான், நான் வந்து தஞ்சாவூர் காரனாட்டம், நான் வெட்டிடுவேன் அவனை வர சொல்லுங்க வெளியில, என்ன வரமாட்டேங்கிறான், பயந்து உட்கார்ந்துருக்கானா. அப்ப அவன் பொண்டாட்டி வெளியே வராங்க, அந்த காளியப்ப பொண்டாட்டி தலையை வந்து முடிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து, யாருடா அவன் என் புருஷனை பத்தி பேசுறது, அவன் வீட்டுல இல்லைங்கிற தைரியத்துல வந்து பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அத்திக்கிட்டே வராங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை, எங்க உன் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கானா, வந்த அப்புறம் பேசலான்னு இவனும் கத்துறான். அப்ப அவங்க சொல்றாங்க, உன் பொண்டாட்டியோட லட்சணம் தெரியாதா, அவன் நடத்த தெரியாதான்னு அந்த அம்மா கத்துது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லுது. இவன் போய் திருப்பியும் கத்த போறான். அவன் இந்த பாண்டுரங்கன பொண்டாட்டியும் வேற சில ஆட்களும் வந்து அவனை புடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. திருப்பியும் அந்த அம்மா விடாம கத்திக்கிட்டே இருக்கு அந்த காளியப்பன் பொண்டாட்டி. அப்ப திருப்பியும் இவன் வெளியே வரும்போது அந்த அந்த டெய்லர் சொல்றாருல உள்ள போறியா இல்லையா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து வசந்தி சொல்றாங்க, இது எதுக்குங்க அடுத்தவங்க கதையெல்லாம் நமக்கு, பேசாம வாங்கங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவரு சரின்னு குளிக்க போயிடுறாரு. அவர் டீ போட்டு கொடுக்குறாங்க, அவர் குளிச்சுட்டு வராரு. சாப்பிடும் போது அவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க அவங்க மனைவி, இன்னைக்கு சாயங்காலம் வேலையை விட்டு வரும்போது, கடையில இருந்து வரும்போது டான் பேக்கரியில ஒரு கேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நம்ம மகனுக்கு விக்ரம்க்கு வந்து பிறந்த நாள். அவரும் சரின்னு கடைக்கு போயிடுறான். திருப்பி வரும்போது மனசுல நினைச்சுக்கிறான் சீக்கிரம் வந்துடணும்னு. சீக்கிரம் கேக்க வாங்கிட்டு வரான். ரோட்ல சத்தமே இல்ல, எல்லார் வீட்லயும் டிவி ஓடுது, டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிடும் போது கேக்குறான், ஆமா வசந்தி கேட்க மறந்துட்டேனே, அந்த பாண்டுரங்கம் பிரச்சனை என்னாச்சு, காளி அண்ணன் வந்தாரா என்னன்னு கேக்குறான். அதை ஏன் கேக்குறீங்க, அவர் வரும்போதே 2 ஆளை கூடவே கூட்டிட்டு வந்து துணைக்கு வச்சுக்கிட்டான். யாரு, பாண்டுரங்கமா? அட நீங்க வேற, பாண்டுரங்கம் இல்லைங்க, காளி அண்ணன் 2 ஆளை கூட்டிட்டு வந்து தொடக்கி வச்சா கட்சி ஆளுகளை கூட வச்சு நைட்டு படுத்துக்கிட்டாராம். அடுத்த நாள் காத்தால வெள்ளனவே எந்திரிச்சு அந்த ஆளுங்களையும் கூட கூட்டிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்து பாண்டுரங்கத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த கதையை திரு சோமவல்லியப்பன் அவர்கள் 28/6/1993 எழுதியிருக்காங்க. கதை முற்றும். அடுத்த கதை போயிடலாம். சேவா மேடம் கொடுக்கிற இடைவெளியை நான் வரவேற்கிறேன். சார் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க, சோமவல்லியப்பன் சார் தான். நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த கதைக்கு போலாம். அடுத்த கதையோட பேர் வந்து எழுத்தாளன். அன்று காலை தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லி இவருக்கு செய்தி வருது. மத்தியானம் 3 மணி வரைக்கும் வீட்டுல வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் திருவத்தியூர் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. அவர் அவசர அவசரமா ஓடி வராரு. வீட்டு வாசல் கிட்ட வரும்போதுதான் பூமாலை வாங்கல அப்படிங்கறதே அவருக்கு ஞாபகம் வருதாங்க. பூவெல்லாம் கொட்டி கிடக்கு, பூமாலை கண்டிப்பா வாங்கியே ஆகணும். அதனால அவர் என்ன பண்றாரு, வண்டி எடுத்துட்டு 2 தெருவு தள்ளி அந்த பூமாலையை வாங்கிட்டு பூமாலை வாங்குறாரு. அவங்க கவர்ல போட்டுறாங்க. இல்ல கவர் வேண்டாம், ஈரத்தோட கொடுங்கன்னு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது பின்னாடி ஒருத்தர் தட்டுறாரு. இந்த மாதிரி வந்து அவங்களை அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க, வண்டி இருக்கு, வேன் ரெடியா இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் உடனே வந்து வேன் கிளம்புற வேகத்துல இருக்கவும் இவர் ஏறி அந்த பூமாலை உதிராம மடியில வச்சுட்டு உட்காந்துடுறாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த வண்டி கிளம்ப ஆரம்பிச்சது. அவர் ஏறும்போது கவனிக்கிறாரு, பின்னாடி சீட்ல ஒரு சில பெண்களும் ஆண்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் நினைச்சுக்கிறாரு அவங்க உறவுக்காரங்க போல அப்படின்னு. இவரை சுத்தி நிறைய பேர் ஜென்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 65ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கும். எல்லாம் ஓரளவு நடு வயசானவங்களா இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க, மௌனமா இருக்கு அந்த இடமே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேன் அந்த மெயின் ரோட்ல போகும்போது குமரேசன் ஒருத்தர் மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயாக்கு இப்ப இருந்தா 70ல இருந்து 1-2 வயசு கூட இருக்கும். ஐயா வந்து அப்படி புத்தகங்கள் படிப்பாரு, தமிழ் புத்தகங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்டயும் ராமசாமிகிட்டையும் வந்த புத்தகங்கள்லாம் டேபிள் மேல அடுக்கி வச்சிருவாரு. புதுசா வந்த புத்தகங்கள்லாம் வாங்கிடுவாரு, டேபிள் மேல அடுக்கி வச்சிருவாரு. அந்த புத்தகங்கள்ல வந்து என்கிட்டயும் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் எடுத்து 15 நிமிஷம் ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அந்த புத்தகங்களை என்கிட்டயே ராமசாமிகிட்டே கொடுப்பாரு. எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுப்பாரு, நாங்க படிச்சுட்டு அதுக்கு மார்க் போடணும் அப்படின்னு அவரு நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை ஐயாவை பத்தி சொல்லிட்டே வராரு. எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டே வராங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஐயா அடிக்கடி ஊருக்கு போகும்போது, நாங்க இப்போ 4-5 வருஷமா நல்ல பழக்கத்துல இருக்கோம், ஊருக்கு போகும்போது எங்களையும் கூப்பிடுவாங்க, நாங்களும் போவோம். நான், ராமசாமி, நெல்லையப்ப எல்லாரும் போவோம். ஐயா வந்து அப்போ கம்பராமாயணம், திருக்குறள், பழமொழிகள், சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய பேசிட்டே வருவாங்க. ஒரு தடவை வந்து பணம் 10 செய்யும் அப்படிங்கிற பழமொழியை பத்தி 10 விஷயங்கள் சொன்னாங்க. அப்படி அருமையா இருந்துச்சு. ஐயா பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்ப நடுவுல ஒருத்தவங்க கேக்குறாங்க, அவருடைய பதிப்பகம் புக்கு மட்டுமா இல்ல எல்லா புக்கும் வாங்குவாங்களா? இல்ல வர எல்லா புக்கையும் வாங்கிடுவாங்க. அப்படிங்கும் போது அந்த வேன் வந்து அண்ணா சாலையில இருந்து பாரிஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் நிறுத்தி ஒரு பூமாலை வாங்கணும்னு ஒரு தம்பி வாங்குறாரு. அப்புறம் ஒரு ஐயா ஒரு இடத்துல இருந்து மாறி உட்காரும் போது அவருக்கு கொஞ்சம்
ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடுது. அப்போ இந்த இந்த குமரேசன் அவரை பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. பார்த்தா ஐயா உட்காருங்கிறாரு. அவர் வந்து நல்லா ஒரு திக் கலர் பிளாக் கலர் ஃப்ரேம் கண்ணாடி போட்டிருக்காரு. அப்போ குமரேசன் சொல்றாரு, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, என் பேரு நட்டேசன், நான் கூட வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஆமாமா, உங்க அட்டைப்படத்துல நான் பார்த்திருக்கேன். நீங்க திருக்குறள் உரை, திருமூலர் சொன்னது இன்னா 40 அதெல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு அவர் ஆமான்னு சிரிச்சுக்கிறாரு. அப்போ வந்து என் கதைக்கும் நீங்க மார்க் போடுவீங்களான்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கும் நாங்க மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு அவர். அப்போ அவர் குமரேசன் சொல்றாரு, ஒரு தடவை உங்க புக்கை நான் படிக்கும் போது ஒரு இடத்துல நல்ல ஆழமான கருத்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க மழுப்பலா பதில் சொல்லியிருந்தீங்க. அந்த பதிலுக்கு வந்து அதை கூட நான் ஐயா கிட்ட சுட்டி காட்டினேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்னமும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ அந்த அந்த நட்டேசன் கேக்குறாரு, அந்த புக்கோட பேரு நீங்க ஒரு இடத்துல இது சொன்னீங்க இல்லையா, அந்த புக்கோடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு குமரேசன் கேக்குறாரு. குமரேசன் சொல்றாரு, எனக்கு சட்டு ஞாபகம் இல்ல, ஐயா மட்டும் இருந்தா இப்ப உடனடியா சொல்லிருவாங்க, ஞாபகம் வந்தா நான் சொல்றேங்கிறாங்க. இப்போ அந்த அந்த வேன் வந்து திருவத்தியூருடைய அந்த கடைவீதி கிட்ட போயிட்டு அந்த மடத்துல போய் வேன் நிக்குது. எல்லாரும் வேனை விட்டு இறங்குறாங்க. நானும் மாலை வச்சுட்டு இறங்கினேன். அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு உள்ள போனோம். அங்க முன்னாடி இந்த திண்ணையில ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. உள்ள போனா ஒரு டேபிள் போட்டு இருந்துச்சு. அங்க ஐயாவை படுக்க வச்சிருந்தாங்க. அவர் மேல ஒரு 4-5 மாலைகள் இருந்துச்சு. நானும் மாலையை கொண்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னேன். அந்த ஐயாவுடைய தலைமாட்டுக்கிட்ட ஆச்சியும் மத்த சொந்தக்காரங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நான் வெளியே வந்தேன். அவங்க மகன் வந்து திண்ணையில உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிச்சேன். அப்போ அந்த நட்டேசனும் வந்து விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மேனேஜர் பாலமூர்த்திய குமரேசன் ஐயா பார்த்தாரு. மேனேஜர் பாலமூர்த்தி ஓன கத்தி அழுதாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜரும் குமரேசனும் வெளியே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நட்டேசன் அங்க பக்கத்துல போயிட்டு நின்னாரு. உடனே இவர் கேட்டாரு குமரேசன், என்ன சொல்லுங்கன்னாரு. இல்ல நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே, நாங்க சும்மாதான் பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் கேட்கிறாரு, நட்டேசன் கேட்டாராம், அந்த புக்கு என்ன ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. உண்மையாவே கதை தான் சொன்னீங்களா நீங்க? முடிஞ்சே போச்சா? முடிஞ்சு போச்சு சார். நான் 2 கதை சொல்றேன்னு சொன்னேன் சார். சார் அது வந்து சேவாவோட தப்பு இல்ல சார், எழுத்தாளர் குட்டியா எழுதியிருக்காரு சார். அது நீங்க சொல்லிதான் புரியல. அருமை சேவா, அருமை அருமை அருமை. நன்றி சார், இன்னொரு தடவை சேவாவை சொல்ல சொல்லுங்க சார். வீரத்தை சொல்லுங்க. வீரத்துல தள்ளி போன எப்படி சார்? நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்ல வரேன் சார். அதாவது சேவா வந்து கதையை படிச்சுட்டாங்க இல்லையா, இப்ப சேவாவையே இந்த கதைய அவங்க உள்வாங்கினதை அப்படியே சொல்ல சொல்லுங்க. முதல் கதைய, அப்புறம் ஒரு கேப் விட்டு 2வது கதையை சொல்ல சொல்லுங்க. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. வாங்க சேவா, போட்டி உங்களுக்கு தான். இப்போ அப்படியே வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். உள்வாங்கினதை சொல்லுமா, கதையா சொல்லி உள்வாங்கினீங்கன்றத சொல்லுங்க. அதாவது அவர் வந்து காத்தால அவர் வந்து கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வரணும்னு நினைச்சாரு. சொல்லுவா சார். முதல் கதையா 2வது கதையா? முதல் கதை வீரம். வீரம். அவருக்கு கடையில இருந்து சீக்கிரமா இன்னைக்கு சாயங்காலம் வரணும்னு நினைச்சாரு. ஏன்னா அவங்களுடைய தெருவுல வந்து ஒரு ரகலை நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. அது காரணம் என்னன்னா, அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் சாப்பிட்டு லைட்டா தூங்கலாம் அப்படின்னு இருக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது வெளியில. உடனே அது என்னன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா வெளியில எட்டி பாக்குறாரு. பார்த்தா வந்து ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அப்போ அந்த பாண்டுரங்கன் சொல்றான், இந்த மாதிரி நீ ஆம்பளையா இருந்தா வெளியில வாடா, இப்ப வந்து என்கிட்ட சொல்லு, என் பொண்டாட்டிட்டு போய் ஏன்டா சொன்னேன்னு அவன் சத்தம் போடுறான். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு ரவிக்கு, என்னடா இது, இவன் போய் காளியப்பன் வீட்டுல நின்னு கத்திக்கிட்டு இருக்கான், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் முரடன் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ காளியப்பனை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து காளியப்பன் வந்து ஒரு முரடன், அவனுக்கு கட்சியில ஆள் இருக்கு, அவன் ஒரு குடிகாரன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னதுக்கு அப்புறமாட்டி மனைவி வந்து அன்னைக்கு வெயில் காலங்கிறதுனால 2வது தடவை குளிச்சுட்டு வந்து கேக்குறாங்க, என்னங்க கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்களா, வெளியே என்னங்க எட்டி பாக்குறோன்னு. அந்த அம்மா வந்து வெளியே வந்து எட்டி பாக்குது.
அப்ப வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி கூச்சல் நடக்குது. அப்ப திருப்பி அந்த பாட்டுறவங்க சத்தம் போடுறேன். என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி தண்ணி பிடிக்க போகையில அந்த காளியப்பன் பொண்டாட்டி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்போ வந்து இவன் காளியப்பன் நடுவுல வந்து உன் பொண்டாட்டிக்கு உனக்கு வந்து 3 குடம் தண்ணி பத்தாது, உனக்கெல்லாம் நிறைய தண்ணி வேணும்னு கிண்டல் பண்ணிருக்கான். என் பொண்டாட்டிக்கு இவனா சோறு போடுறான், எதுக்கு அதை பத்தி இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாண்டுரங்கனுக்கு கோவம் வருது. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டெய்லர் வந்து அவன் தான் குடிகாரன் தெரியல, வாயை சண்டை போடாமன்னு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ அவங்க காளியப்பன் பொண்டாட்டி வெளியே வந்து அவ கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். உன் பொண்டாட்டி லட்சணம் தெரியாதெல்லாம் கேக்குறான். அப்ப வந்து இவன் திருப்பி வந்து கத்ரா இவனை புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க மனைவி வசந்தி சொல்றாங்க, இந்த கதை எதுக்குங்க நமக்கு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வந்து நம்ம பையனுக்கு பிறந்தனால கேக்க வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருக்காங்க. இவரு சரின்னு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு கேக்க வாங்கிட்டு வராரு. தெரு அமைதியா இருக்கு. என்னடா தெரு அமைதியா இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துறாரு. அடுத்த நாள் ராத்திரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனைவி கேட்கிறாரு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த மனைவி சொல்றாங்க, அதை ஏன் கேக்குறீங்க, இந்த மாதிரி வந்து 2 ஆளை துணைக்கு கூட்டியாந்து வச்சுக்கிட்டா. யாரு, பாண்டியரங்கனா? இல்ல இந்த மாதிரி வந்து காளியப்பன் அப்படின்னோடனே ஷாக்கா நிக்குது. எனக்கு அதுல என்ன புரிஞ்சுன்னா, அவன் வீரம் வந்து வாய்ஸ் ஓடல் தான், அவன் ஆக்சுவலா ஒரு பயந்தாங்கொலி அப்படிங்கறது கதை மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 2வது கதைக்கு போலாமா சார்? இருங்க மேடம், சேவா மேடம் ரொம்ப உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் இதை எதுக்கு நான் இதை விட இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது காளியண்ணன் வந்து சப்போஸ் டு பி வெரி டஃப் அண்ட் ரஃப் கை, பொலிட்டிக்கலி கனெக்டடு, ட்ரங்கடு, ரவுடி. அவன் வந்து சோ கால்டு சாஃப்ட், ரொம்ப ஒரு ஆர்டினரியா வேலைக்கு போயிட்டு வந்து தன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாண்டுரங்கன் ஒய்ஃப கலடா பண்ணியிருக்கான். அதனால ஒரு சாது மிரண்டால் மாதிரி இந்த பாண்டுரங்கன் போய் அவன் பெரிய ரவுடின்னு தெரிஞ்சும் கூட அதை லட்சியம் பண்ணாம அவன் வீட்டுல நின்று கத்துறான். அதை மாடியில இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. அவர் ஒய்ஃப் வந்து பாக்காதீங்கிறாங்க. அவங்கதான் இந்த கதையை நமக்கு சொல்றாங்க. இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பும் பெரிய ரவுடி வீட்லயே அவன் கலடா பண்றானே, அடி வாங்க போறான்னு. அவன் ஒய்ஃபும் அப்படிதான் சொல்றா, பாரு உனக்கு அவன் வந்தோன்னா இருக்குன்னு. ஆனா அதுல டிராமா என்னன்னா, கடைசியில இவன் பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிறான். அவங்க ஒய்ஃப் சொல்ற போது, ஊருக்கு போயிட்டான், 2 பேரை துணைக்கு கூட்டு வந்து படுத்து வச்சுட்டான்னா, யாரு பாண்டுரங்கனான்னு கேக்குறாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சொல்றான், அதாங்க இல்ல வேடிக்கை, ஆக்சுவலா காளி என்ன நடுவுல நைட் துணைக்கு ஆளை வச்சுக்கிட்டான், மறுநாள் காலையில ஓடி போயிட்டான், அப்புறம் பாக்குறேன்னு. இதான் கதை. இதுக்கு பேரு வந்து வீரம். சேவா நல்லா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு 2 சென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரு கதை எழுதுறதுன்றது விலாவரியா சும்மா எழுதிடக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்றப்ப, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றப்ப அந்த சம்பவம் சொல்ற மாதிரி இருக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கணும். அந்த பாயிண்ட ரொம்ப கவனமா கவனிச்சு அதை சொல்றதுன்றது சிறப்பு. அந்த இது வந்து சாரோட கதைகள்ல எப்பயுமே இருக்கும். அப்படிதான் வாசனம்னு ஒரு எழுதினார், எல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு அந்த நாசுக்கா எழுதுவாரு. அதை புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட சிந்தனை. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது நீங்க பல எழுத்தாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம முடிவுகளை நம்ம கையில விட்டுருவாங்க. ஆனா சார் அப்படி இல்லை, அங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு, இதை நம்ம சிந்திக்க வைக்கிறாரு. இப்ப அந்த சிந்தனை கொண்டு வரணும். அப்பதான் நம்ம மூளைக்கு வேற ஏதோ கதை கேட்டோம், நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது, கை தட்டிட்டு போகலாம் கூடாது. அப்படியெல்லாம் போனா நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம சொல்லி ஆகணும், புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இங்க கதையோட சாராம்சம். நீங்க 2வது கதையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு இதே மெத்தட்ல தான் சார் வருது. அது முதல் கதையை டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார், ப்ளீஸ். டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ரைட், ஓகே. சொல்லுங்க, யார் யாருக்கு என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. சார் நான் முதல்ல சொல்லிடுறேன் ரவி சார் வாங்க சார். ஆக்சுவலா இதுல வந்து சொல்லிட்டோம் சார். இல்ல முதல்ல டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க சார். சார் இதுல ஆக்சுவலா பாண்டுரங்கன் தான் இப்போ வந்து வீரனா இருக்கான். ஈவன் தான் அவர் வந்து வீரனா அவர் சொன்னாலும் பாண்டுரங்கன் தான் வந்து அவன் வந்து காளியண்ணன் வந்து ரவுடி இதுன்னு எல்லாம் தெரியும். இருந்தும் அவன் வந்து அவனை உண்மையை இது பண்ணணும், அவனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வீரமாக சொல்லியிருக்கான். ஸோ இதில் வந்து உண்மையான வீரன் வந்து பாண்டுரங்கன். நல்ல நடையில் இந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்க, சேவாவும் சொல்லியிருக்காங்க. இருவருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
மற்றவர்கள் தேங்க்யூ. சார் நான் சொல்றேன் சார் ஒரே ஒரு கருத்து. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சேவா வந்து கொஞ்சம் வேகமாவே போயிட்டாங்க. நான் கதை வந்து கொஞ்சம் சின்னதுங்கிறது எனக்கு வேகமா இல்ல, தெரியாது. அவங்க இயல்புல தான் போயிருக்காங்க. அவங்க இயல்பு சரி. இப்ப நாம பிக்கப் பண்ணிக்கிட்டோம், சேவாவோட ஸ்பீடுக்கு நாம பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அதனால ரொம்ப சேவாவுக்கு நன்றி பெரிய சார். வாழ்த்துக்கள். நன்றிமா. ரெண்டாவது, நீ கதையை சொன்னீங்க. நான் முதல்ல ஆரம்பத்துல கதை கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, சேவா வந்து நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, காளியண்ணன் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு நின்றுக்கிட்டு இருந்தோம். கடைசியில வந்து காளியண்ணன் நீங்க அந்த முடிச்சிங்க பாத்தீங்களா, காளியண்ணன் வந்து 2 பேரை துணைக்கி வச்சு படுத்துக்கிட்டான்னு சொல்லி முடிக்கும் போது, ஆஹா வீரம் எங்கேயோ மாறி போயிருச்சு அப்படிங்கிற உணர்வு வந்து டக்குன்னு இருந்துச்சு. ஸோ வீரமா வந்து எப்பயுமே ஒரு பயந்துகிட்டே இருக்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கதை வந்து ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி சேவா. எழுத்தாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது யாரு? வாங்க வசந்தி மேடம். ரொம்ப நல்ல கதைங்க சார். ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கதை. அதாவது உளவியலை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்லயே எழுத்தாளர் வந்து சொல்லிடுறாரு. அவர் அந்த காளியம் அண்ணன் வந்து கோழை அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரியுது. எங்க தெரியுமா தெரியுது? அவர் வந்து ஒரு பெண்ணோட அப்பியரன்ஸையும், நீ உனக்கு வந்து தண்ணி 3 குடம் தண்ணி போதாது நீ குளிக்கிறதுக்கு, அந்த இடத்துல தான் அவர் முதல்ல வராரு. அது வந்து ஒரு வீரம் கிடையாது. அந்த வீரம் இல்லாதத பேச்சு சவடால் அதுலயே நமக்கு தெரிஞ்சிருது, இவனுக்கு சரியான ஒரு வீரம் இல்ல, இது ஒரு கோழை தான் அப்படின்ட்டு. அப்பவே முதல்ல காட்டி கொடுத்துறாங்க எழுத்தாளர் வந்து, இது வந்து ஒரு வீக் கேரக்டர் தான், வெளியில தான் இப்படி இருக்காருன்ட்டு. அப்பவே நான் நினைச்சேன், ஏன்டா ஒரு அப்பியரன்ஸ் பத்தி சொல்லும்போது இவன் வீரனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பில்டு பண்றாங்க. அது பில்டு பண்ணும்போது வேற 2 பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. ஒருத்தங்க பார்க்கறது, வெறும்னா பார்க்கறது ஜஸ்ட் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி இதுதான் நடந்ததுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலா அதுல இன்வால்வ் அந்த இதுல. ஸோ கடைசியில நமக்கு இந்த கேரக்டர் பில்டப்பு கோழை தான் அப்படிங்கிறத கடைசியில அவர் 2 மனுஷங்களை தனக்கே கொண்டு வந்து சாதகமா வச்சுக்கிறது தான் அந்த கேரக்டரை ரொம்ப அழகா பில்டு பண்ணியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது யாரு? சிவகுமார் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வள்ளியப்பன் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சேவா அருமையா இருந்திருக்கீங்க. இதுல இந்த 3 கேரக்டர்ல என்னுடைய கேரக்டர்னா எதுக்குங்க மற்ற வீட்டு கதையெல்லாம் உங்களுக்கு, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு எடுக்கிற டைப்ல என் வைஃப். எங்க தெருவில் ஏதாச்சும் தகராறு நடந்தா முதல்ல ஆளா போய் நான் எட்டி வைக்கிற ஆளு. உடனே என் வைஃப் எடுத்துன்னு போவான். நீங்க எதுக்கு அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கீங்க, அவங்க சண்டையில நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ற ஆளுதான். அதுதான் என் மனதில் பட்டது. மற்றவங்க சண்டையை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பெரிய அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் போய் நிற்பேன். ஆனா என் வைஃபுக்கு எப்பவுமே பயம், எதுக்கு நீங்க நிக்கிறீங்க போறீங்க, ஏதாச்சும் நீங்க மாட்டிக்கிட்டு அவசரப்படுறீங்க அதை எடுத்துருவாங்க. இது ஆரம்ப காலத்துல எங்க ஏரியால அப்பப்போ நடக்கிற சண்டைகள்ல இது போல சண்டைகள் நிறைய பார்த்துருக்கேன். அதுல நினைவுக்கு வந்தது. லேட்டஸ்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ரவுடியா இன்னும் ஒரு ரவுடி அடிச்சுக்கிறாங்க என் வீட்டுக்கு. நான் இருந்து பார்த்துருக்கேன். I was about to take camera and take the picture. என் வைஃப் எடுத்துட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு ரவுடி அடிச்சுக்கிறாங்க, உங்களுக்கு தாங்க வேலை அப்படின்றாங்க. எதுக்கிறதால நம்ம ஒரு அசம்பாவித கொலையோ ஏதோ நடந்துடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அந்த ஒரு விட்னஸ் எதுக்காக வேணும் ஆக்கிதான். நம்ம எதுக்காக நம்ம இருக்க பப்ளிக் சர்வெண்டா இருந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கோம், இது கூட நமக்கு தைரியம் இல்லாம ஆக்கிட்டாங்களேன்னு ஒரு கவலை எனக்கு இருக்கும். சரி எடுக்கல. உடனே 100 போன் பண்ணி எனக்கு விருக்கமாக்கம் போலீஸ் தெரிஞ்ச ஒரு போன் பண்ணி என்னங்க அனுப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் எங்களுக்கு என் மெசேஜ் வச்சிருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க டோன்ட் வரி சார் அப்படின்ட்டாங்க. சரி எதுக்கு சொல்ல வரேன்னா, தெருவில் நடக்கிற கதைகள்லாம் விபரீதமா போறது உண்டு. இது போல பொசுக்குன்னு ஒண்ணு இல்லாம வாய் சவடாலோட போறது உண்டு. அது அருமையா சொல்லியிருக்காரு வள்ளியப்பன் சாரு. காளியண்ணன் கதைகள், காளியண்ணன் போல நிறைய வாய் சவடால் விடுற ஆட்களும் இங்க நிறைய உண்டு. அது குடிச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா ரொம்ப வாய் சவடால் தான் அதிகமா இருக்கு, மற்றவரை வேற ஒண்ணு இருக்காது. ரொம்ப அருமையான கதை. ரொம்ப அங்க அன்றாட அங்கங்க ஒவ்வொரு ஊர்களையும் சின்ன சின்ன ஊர்களில் நடக்கிற சம்பவங்களை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சேவா. சார் வணக்கம் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் வாட்ஸ்அப்பே பார்க்கல, சாரி. எனக்கு உங்களுக்கு பர்த்டேனே தெரியாது, இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அதுல குரூப்ல விஷஸே போடல உங்களுக்கு, சாரி. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, வாயில வடை சுடுறாங்க அப்படின்றது இல்ல. நமக்கு வாய் இருக்குது, நம்ம யாருன்னா பேசுனாங்கன்னா நம்ம பக்கத்துல நியாயம் இருக்கிற பட்சத்துல நம்ம தைரியமா போயிட்டு
அவங்கள எதிர்த்து பேசணும். அதனால நம்ம வந்து அதனால திருப்பியும் அவங்கள எங்களுக்கும் தைரியம் இருக்குது அப்படின்றத நம்ம வாயாலையும் அவங்களுக்கு வந்து பேசிட்டு வந்து அவங்கள நம்ம கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்றத நம்ம நிரூபிக்கலாம். நம்ம யாருக்கும் பயப்படவே கூடாது. அவன் வந்து ஒரு முரடனா இருந்தாலும் அப்படின்றது தான் இந்த கதையில சொல்றாங்க. ஒரு சிலர் வாய் சொல்லதான் வீரனா இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அந்த அந்த மாதிரி அவங்க வந்து நியாயமா இருந்தா அவங்க போய் அதை சொல்லலாம், கேட்கலாம் அப்படின்றது தான் சார் நான் புரிஞ்சு. ஓகே, அடுத்தது வேற யாரு? சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எல்லாரையும் அப்படியே நான் நல்லா கதை சொன்னா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க சார். சேவா அது அது யாரையும் சொல்ல மாட்டேன். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சாரி, உண்மையிலே அதுல ஒண்ணும் சந்தேகமே நல்லா கிடையாது. இருக்குது. as usual நீங்க நல்லா நல்லா இருந்தது சிவா, கதை அழகா சொன்னீங்க. வாழ்த்துகள் உங்களுக்கு, மிக சிறப்பா இருந்ததுமா. பிரேமா மேடம் பேசுறீங்களா? சேவா நல்லா நீங்க இருந்தது இவ்வளவு கதை சேவா. சாரி, உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்லல. உண்மையிலே ரொம்ப நல்லா நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா இருந்தது. சேவா உங்க கதைன்றதாலதான் இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சேவா, கதை வந்து நீங்க கொஞ்சம் வேகமா சொன்னீங்க. அவரு அந்த எழுத்தாளருடைய அவருடைய நுயான்சஸ் வந்து அவர் சொல்லி இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இன்னும் அடுத்த முறை இன்னும் இதை விட பெட்டரா சொல்லலான்றதுக்காக அவர் எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க. அந்த நுயான்சஸ் அந்த மூணாவது ஆள் பாக்குறாரு, அவங்களோட பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன் வந்து நமக்கு யதார்த்தமா நமக்கு தெருவில் நடக்கின்ற சண்டைகள். இதுவும் இது ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னால தண்ணிய தெருக்குழாயில பிடிச்ச பெண்களுக்குள்ளார இருக்கிற ஈகோ. நான் வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பொண்டாட்டின்னு அந்த அம்மா ஏதாவது பேசி இருந்திருக்கலாம், இந்த அம்மா ஏதாவது பேசி இருந்திருக்கலாம். இவருடைய இதுக்கு வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு இவரு அந்த மாதிரி ஒரு பெண்களை பேசி இருக்க வேண்டியதில்லை அப்படின்றது. ஆனா எல்லாரும் எப்படி நினைச்சிருப்பாங்க, இவன் பெரிய ரவுடி, இவன் ஏதோ பண்ணிட போறான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காளியப்பனுக்குள்ளேயும் இது நியாயம் இல்லாத வேலையை நம்ம செஞ்சிருக்கோம், ஊரே திரண்டு நம்மள அடிச்சா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் எழுந்திருக்கலாம், எது வேணா எழுந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து காவல்துறைக்கு அந்த மாதிரி எல்லாம் போய் ஏதாவது பண்ணுவாங்களான்றது அந்த காலத்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய அளவுல அப்படி இருந்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்சு. அதனால வந்து அந்த நுயான்சஸ் அவர் சுட்டி காட்டினார். அது கரெக்டான ஒரு நேரம். அவங்க வந்து அந்த கணவர் வந்து அந்த மூன்றாவது நபர் அந்த பார்த்தவங்க சொல்லும் போது இப்படியா அப்படின்றது கேட்கும் போது இல்ல இவருக்கு தான் வந்து இப்படி காவல் இருந்தாங்கன்றது தட் இஸ் தி ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அது ஒரு சின்ன ஒரு பக்க கதை, 2 பக்க கதைக்குள்ளார நமக்கு அந்த சமூக நிலையையும் சொல்லி அந்த உணர்வுகளையும் நமக்கு கடத்தி நமக்கு அதை வந்து அதை என்ன சொல்றது, நம்ம அதை ரசிக்கிற மாதிரி அந்த ட்விஸ்டையும் கொடுத்திருக்காரு கதாசிரியர். கதாசிரியருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார், ரொம்ப சிறப்பா சொன்னமா. மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி. நன்றி. நான் அன்பின் கை தூக்கிறேன். விவேகானந்தன் சார், விவேகானந்தன் சார், யாரு? விவேகானந்தன் சார், விவேகானந்தன். விவேகானந்தா? வாங்க ஆமா. விவேகானந்தன் பேசுறீங்களா? சரி, அடுத்த கதை போயிடலாமா? நீங்க சொல்லிடுங்க, அடுத்த கதை சொல்லு. சார் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், வாங்க. அதாவது Thank you, sir. நிறைய சார் பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். உங்களை பார்த்தோன்னு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ மேடம், இல்லதான் அசோக் மேடம், தேங்க்யூ. இப்போ சேவா அவர்கள் வந்து இந்த கதையை ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்ப நம்ம எப்பயுமே ஓனஸ் நம்ம மேலதான் எடுத்துக்கணும். இது ஒரு ஒரு பிரிண்ட் மீடியால இருக்கிறத ஒரு ஆடியோவா நம்ம அதை விஷுவலைஸ் பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்சு தான். இது எழுதின போது இதை படிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எழுதுறோம். ஆனா அதை ஆடியோவா சொல்ற போது அது ஒரு சேலஞ்ச் இருக்கதான் செய்யும். படிக்கிற போது இருக்கிற விதமாக மனதுக்கு அது புரியாதுங்கிறத நானும் இப்ப உணர்றேன். நான் படிச்சிருந்தாலும் அப்படிதான் தோணும், மற்றவங்களுக்கு தோணுமா இருக்கும். நம்ம இந்த கதைகளை சொல்ற போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஒரு ப்ரிசி ரைட்டிங்ல நம்ம வந்து சொந்த வார்த்தைகளில் சொல்லுன்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்ற மாதிரி கதையை நீங்க உள்வாங்கிக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சு முடிச்ச பிறகு அதனுடைய நுட்பத்தை மற்றவங்களை சொல்லி கேட்கறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், நீங்க எல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்னு. அந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பலவிதமான கோணங்கள்ல இருந்து அதை ஆராயிற போது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு இருந்தது. இவங்க இப்ப பேசின 3-4 பேர் பேசினதுலயும் நான் ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சேன், நல்லா இருந்தது, நான் அதை சொல்றேன். அந்த விதத்துல சேவா அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு என்னுடைய ஒரு கதையை நீங்க அதை படிச்சதுக்கு. வீரம்ங்கிறது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்எல் டவுன்ஷிப்ல திருச்சியில
இருக்கிற போது நான் எழுதுனது. அநேகமா இதுல நான் புரிஞ்சுக்கிறது, இப்ப எனக்கு தோன்றது, அப்ப தோணி இருக்கிறதுங்கிறது அந்த அயனி தான். அதுல வீரம்னு நினைச்சவன் வீரம் இல்லை, கோழைன்னு நினைச்சவன் வந்து அடிக்க வந்துட்டான், அவனுக்கு இவன் பயப்படுறாங்கிறது தான். இதுல என்னன்னா இவங்க இதுல ஒருத்தர் 2 பேர் இப்ப சொன்னது மாதிரி நீங்க வந்து எல்லாரும் டெய்லி போய் வீரம் வீரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. வெளியில அப்பியரன்ஸ்ல யாரு வீரம்னே தெரியாது. அவங்க சொன்னது மாதிரி வீரம்ங்கிற ஒரு ப்ராப்பர் டெபினேஷன்ல வந்து சின்னத்தனங்கள் வராது. அவன் பண்ணது வந்து ஒரு சின்னத்தனம் தான். ஒரு பெண்ணை போய் அந்த மாதிரி அவன் பேசினதுங்கிறது ஒரு தவறு. அது அவனுடைய வீக்னஸ், அவன் அதை ரியலைஸ் பண்ணதா நான் நினைக்கல. ஆனா ஒரு மனைவியவோ குழந்தைகளையோ தன் சொந்தங்களை யாராவது, அதுவும் குறிப்பா பெண்பால சொல்லிட்டாங்கன்னா ஆண்களுக்கு வந்து ரொம்ப வேகம் வரும், பயங்கரமான வேகம் வரும். அப்ப வந்து எதிராளி யாருன்னு கூட யோசிக்க மாட்டாங்க, அடிக்க போயிடுவாங்க, வெட்ட போயிடுவாங்க. குறிப்பா மனைவியோ தங்கையோ தாயையோ ஏதாவது பேசிட்டா அப்படி பொங்குறது தான் இன்பில்ட் சிஸ்டம் நினைக்கிறேன் நான். அப்படித்தான் இந்த பாண்டரங்கனுக்கு வந்து எந்த கவனமும் இல்லை. இவன் காளி அண்ணன் யாரு, அவனுடைய எல்லாரும் சொல்றாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க காளி அண்ணன் பெரிய ஆளு. டெய்லர் கூட சொல்றாரு, நீ ஏன்டா சண்டை போடுற, நீ வந்துரு. வேடிக்கை பாக்குறவங்க கூட சொல்றாங்க இது இப்படி நடக்குமே. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்குது. பாண்டரங்கனும் தஸ்பார் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான் வாழ்க்கையில. அவன் வந்து வெளியில பெருசா ஓபன் அவுட் ஆகல. ஆனா அவன்கிட்ட அவனை போய் சீண்டுனா அவன் அடி வாங்க கூட தயாரு. ஒரு கால் சண்டை ரியலா நடந்திருந்தா காளியண்ணன் கூட பாண்டரங்கனை அடிச்சிருக்கலாம், பாண்டரங்கன் காயம் கூட பட்டிருக்கலாம். அவன் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம. அவனுடைய ஒரு உணர்வை தொட்ட போது, அவனுடைய அந்தரங்கத்தை, அவனுடைய மனைவிய அந்த மாதிரி எல்லாம் பேசுற போது அவன் வந்து பொங்கிட்டான். இது ஒரு வெளிப்பாடு. மனிதர்கள் வந்து நம்ம we cannot take them for granted by their appearance, by their behavior. Otherwise திடீரென்று ஒரு மனிதன் வந்து மாறக்கூடும். எங்கேயாவது சென்சிட்டிவான இடத்தை நம்ம தொட்டுட்டாங்கிறது எனக்கு இப்ப புரியுது அந்த கதையில இருந்து. 2வது வந்து இப்ப நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ல தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் காளியண்ணன். அவனுக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல். அவனுக்கு வந்து அவன் ஒரு பெரிய வீரன்னா, வீரர்கள் வந்து யாரையும் அடிக்கிறது இல்லை. வீரர்கள் வந்து தப்பு நடக்கிற போதுதான் கேட்பாங்க, அதுதான் வீரம். மற்றவனை காயப்படுத்துறதோ அடிக்கிறதோ இல்லை. அதையும் ரொம்ப சரியா சொன்னாங்க. சுயத்தை தொடக்கூடாது, ஒருத்தருடைய சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம ரொம்ப தொடரக்கூடாது. அது பேச்சுல கூட வன்முறை சில பேர் பண்ணிடுறாங்க, அப்ப கூட பொங்கி எழுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படித்தான் இது வெறும் பேச்சு தான். இவன் காளியண்ணன் ஒன்னும் தப்பு பண்ணல, கையை பிடிச்சி இழுத்தல, பாண்டரங்க பொண்டாட்டி எல்லாம் இழுத்தல. ஆனா அந்த வார்த்தை வன்முறை ரொம்ப கடுமையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எப்பயுமே கதையை விட கலந்துரையாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நாளை கேட்கலான் இருந்தேன், இன்னைக்கே கேட்கிற வாய்ப்பு இருந்தது. நன்றி, தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. நீங்க வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த கதை சொல்லிடுங்க சார். அடுத்த கதை ஒரு பெரிய வயசான ஐயா இருக்காரு, அவரு இறந்துடுறாரு. அந்த விஷயம் தெரிய வருது. அவங்க வீட்டுக்கு மாலை வாங்கிட்டு வராங்க, ஒரு வேன்ல திருவத்தியூர் கூட்டிட்டு போறாங்க. இவரும் அந்த வேன்ல ஏறி போறாரு. எல்லாரும் அவங்க குமரேசன் ஒருத்தர் அவரை பத்தின சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எல்லா புக்கும் படிப்பாரு, அவர் என்னென்ன புக்கு படிப்பாருங்கிறத விவரமா சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க சொல்றாரு, நான் இந்த மாதிரி மார்க் எல்லாம் போடுவோம் நானும் ராமசாமியும் சேர்ந்து. அப்படிங்கும் போது ஒரு ஆள் எதிர்த்து அவர் பாக்குறாரு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்றாரு, என் பேர் நட்டேசன், நானும் கதையெல்லாம் எழுதியிருக்கேன். ஆமாம்மா, உங்க புக்கெல்லாம் கூட நாங்க படிச்சிருக்கோம்னு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னோட புக்கு மார்க் போடுவீங்களா? நான் போடுவேன். உங்க புக்ல கூட ஏதோ ஒரு புக்ல வந்து நீங்க ஒரு இடத்துல அழுத்தமா சொல்லலன்னு கூட நான் ஐயாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த புக்கு பேர் என்னன்னு கேட்டோடனே அதுக்கு குமரேசனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ஐயாக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஐயா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்துடுது. திருவத்தியூர்ல இறங்கிடுறாங்க, அவருக்கு மாலை செலுத்திடுறாங்க. கடைசியா வந்து அவர் வெளியே நின்று யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது அந்த கதிரேசன் வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி வந்து அந்த புக்கு உங்களுக்கு பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, அவரது எழுத்தாளர் அவருடைய தவறுக்கு வந்து அந்த பெரிய ஐயா சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவரு பிற்காலத்துல மாத்திக்கலாமே நினைச்சு அவர் கேட்டு இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. எழுத்தாளர் யாரெல்லாம் எழுத்தாளர்? வாங்க கல்யாணி மேடம், வாங்க. இருக்காங்களா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம் சார். சோமவல்லியப்பன் சார், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த எழுத்தாளன் கதை வந்து ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. இப்போ சேவா சொன்னதுதான் அந்த இடத்துல பாயிண்ட். அதாவது இப்ப நம்ம ஒரு இது எழுதிட்டோம் அப்படின்னா பாராட்டுறவங்க எல்லாம் ஒரு பக்கம், ஏதாவது ஒரு சின்னதா ஒரு குறை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல எழுத்தாளனுடைய எண்ணமா இருக்கும்.
அதுதான் அவர் அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அதுல ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருந்தது. இவர் வந்து வண்டி வந்து இவரு அங்க போய் நிறுத்திட்டு திருப்ப வந்து வேன்ல ஏறி அங்க போயிருவாரு. திருப்ப வந்து வண்டி எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்கு இருந்தது அந்த கதையில. தேங்க்யூ சார். இந்த கேள்விய என்கிட்ட முன்னாடியே இவங்க கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் 4 பக்கத்துக்கு 6 கேரக்டர் வருது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆள் வண்டியை விட்டுட்டு போனானே எடுத்தானான்னு கேட்கறதுக்கு ஒரு தனியான ஒரு எம்பத்தி வேணும். அதாவது அவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்காங்க சார். ஆமா, சரி. வேற மற்றவங்க எல்லாம் இத சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன எழுதுனேன்னு நான் ஒரு முறை சொல்லிடுறேன். எனக்கு ஒரு இந்த குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க யுவர் ஆனர். அதாவது ஒரு நீங்க முதல்ல கதை சேவாக்கு சொல்லிட்டீங்கன்னா பாராட்டு. இந்த கதையில சேவா இருக்காங்க, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? வாவ், சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே சார் கேட்டாங்க. எனக்கு எல்லாருமே வந்து என்னோட ஃபீட்பேக், நான் எப்படி கதை சொன்னேன் அப்படின்றத வந்து நீங்க எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். நல்லா இருக்குதா? பிரமாதம் மேடம், என்னுடைய மாலா மேடம், மாலதி மேடம், பிரமாதமா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ இல்லைங்க அவங்க அவங்களே சொல்றாங்க, சார் அவங்க நீங்க பேர் எல்லாரும் மாலதி கதையை சார். பத்தி சொல்றீங்களே, நான் நல்லா பேசினேனான்னு கேட்டாங்க இல்லையா? அதுதான் எழுத்தாளனுக்கு மட்டும் இல்ல, பேச்சாளனுக்கு ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி இதை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, ஒரு துக்கம், அந்த துக்கத்தை வந்து எஃபெக்டிவா சொல்லணும், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு பூ வாங்கி போறது, வேன்ல ஏறுறது, வேன்ல உட்கார்றது, ஆடுறது, வேன் ஒரு இடமா போறது, திருவத்தியூரை நோக்கி போறது. அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, அவர் இறந்துட்டாரு. அவருடைய கேரக்டரை மெதுவா வெளியில வந்து கொண்டு வர்றது. அந்த கேரக்டர் வந்து அவர் புஸ்தகங்களுக்கு மதிப்பு போடுவார், மதிப்பு போட சொல்லி மற்றவங்களை கேட்பார். அந்த மதிப்பு போட்டவங்க இவரோட உட்கார்ந்துருக்காங்க. இவங்க யாருமே இன்னொரு ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணல. அவர் தான் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் அந்த புக்குக்கு. அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் மெதுவா உள்ள நுழையிறாரு. இவரை அவங்க கேட்கறாங்க, என் புஸ்தகத்துக்கும் நீங்க மார்க் போட்டிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறாரு. உடனே ஒருத்தர் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம, ஆமா உங்க ஒரு புக்ல நீங்க ஒரு இடத்துல சரியா எழுதலன்னு சொல்லிடுறாரு. அதோட அப்ரப்டா விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுதான், மனிதனுக்கு வந்து தன்னை பற்றி யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அது மைண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், உலகத்துல இருந்து வெளியில போயிடும். அவர் அந்த வேனுக்குள்ள இல்ல, அவர் அந்த இறப்பு இடத்துல இறங்கினாரு, எல்லாம் இருக்கிறார தவிர அவர் மைண்ட் வந்து அதை ஒண்ணு சுத்தி சுத்தி வருது. நம்மளுடைய புத்தகத்துக்கு என்ன மார்க் போட்டிருப்பாங்க, எந்த இடத்த சரியா இல்லைன்னு சொல்றாரு, அது எந்த புத்தகம்ங்கிறதே சுத்தி சுத்தி வருது. இயல்பா மற்றதெல்லாம் நடக்குது. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில அவருக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு அந்த புத்தகத்தின் பெயர் நினைவு வந்ததா? நன்றி. என்ன விஷயம் நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு எங்களெல்லாம் குற்றவாளி ஆகிட்டீங்க. இல்ல அவங்க சேவா கேட்டதுதான் அந்த எல்லாருமே வந்து நம்ம அந்த இதை எதிர்பார்க்கிறோம். நல்லா இருந்துதான். இப்ப நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த கதையை 30 வருஷம் முன்னாடி எழுதின கதை அது புக்கா போய் நான் ஏன் இருக்கிறேன்னா, எல்லாருக்குமே வந்து தன் செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு. அது சமையலோ, பாட்டோ, இசையோ, பாராட்டுதலோட நான் நல்லா பாராட்டினேன்னு கூட கேட்பாங்க. எல்லாமே இருக்கும். அதனால நிச்சயமா நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டிய கடமை வந்து சேவா மிக சிறப்பாக வாசித்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வந்து சேவால நல்லா மதிப்பிட்டு கிளியரா அவளுக்கு தேவை வந்து அவளுடைய காரியங்கள் தாங்கிறத கிளியரா நீங்க இவ்வளவு பப்ளிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவங்க மட்டும் இல்ல சார், எல்லாருமே எல்லாரும் இருந்தாலும் சேவால நீங்க டக்குன்னு அவ அந்த கேட்டதை இதுல கொண்டு வந்து லிங்க் பண்ணி அத உங்களுடைய கதைக்கு ஒரு இதுவா எடுத்து சொல்லிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அத நான் அந்த கதையை எழுதினவன், அந்த கதையோட நான் வந்து அதை எழுதுறதுக்காக யோசிச்சவன். என்ன விடுங்க, மாலதி மேடம் சொன்னாங்களே, ஆமா எனக்கு முன்னாடி அவங்க தானே சொன்னாங்க. அது அவ்வளவு வெளிப்படையா ஒன் கேன் கனெக்ட். அதாவது அது வெரி ஈஸி, நோன் டு அன்னோன் சொல்றதுக்கு அது ரொம்ப உபயோகமான விஷயம். அது ரொம்ப தேங்க்ஸ் அன்னோன் சொல்றதுக்கு அவங்களே அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் கொடுத்ததுனால இட்ஸ் சோ ஈஸி டு எக்ஸ்பிளைன். அதனால அதுக்கும் இன்னொரு தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப நல்லா பாராட்டி பேசுனீங்க. ரொம்ப நல்ல இது. எல்லாருக்கும் ஒரு நன்றி. நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து நான் சொல்லி முடிச்ச உடனே தான் அவங்க அந்த டயலாக் சொன்னாங்க சார். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தேன் மாலதி மேம் கிட்ட தெரியணும். எனக்கு அது உண்மையிலே அது தோணிச்சு டக்குன்னு. அதுதான் முதல்ல சேவாவை வந்து சார் ஒரு நிமிஷம். முதல்ல சேவாவை பாராட்டுறதுக்கு எதுக்குன்னா, அவங்க நல்லா படிச்சுட்டாங்க. நீங்க நல்லா படிச்சீங்கிறத முதல்ல வந்து நாங்க வரவேற்கிறோம்.
அதே நேரத்துல வந்து கதைக்குள்ள போகும்போது நாங்க அங்க அந்த விட்டுருந்தோம். ஆனா நீங்க என்ன அந்த இல்ல கவனிக்காம விட்டீங்களோ ஒரு என்னமோ, எப்பயுமே இல்ல தன்னுடைய நான் வந்து எல்லாரையும் சொல்லல. ஒரு சில பேர் அது ஃபீட்பேக் மட்டும் கொடுத்த போது நம்ம நல்லா சொல்லலையோ அப்படின்னு உள்ள கொஞ்சம் நீங்க தோணுச்சு. அப்படி அது திங்க் இல்ல பண்ண இல்ல வேண்டாம். நீங்க சேவா அப்படி சேவா எண்ணவே வேண்டாம். நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல இருக்கவே வேண்டாம். காரணம் வேண்டாம். என்னன்னா, நீங்க வந்து நல்லா சொல்ல போய் தான் எல்லாமே ஸ்டீபன் சார் சொன்னபடி நாங்க எல்லாம் ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது கதை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாரு. எழுத்தாளர் வந்து ரொம்ப சிறப்பா இருக்காங்க. நீங்க அதை கொண்டு போன விதம் வந்து நாங்க விட்டுறக்கூடாதேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவா போங்கிற மாதிரி சொல்ல நினைச்சோம். ஆனா சின்ன கதையா இருந்தாலும் மிகச் சிறப்பா சொன்னீங்க. அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எப்பயுமே நடுவுல தன்னுடைய ரவி படைப்புல சார் எங்கேயாவது சொன்னாங்க. ஒரு குறை இருந்ததுன்னா அதை அதை வந்து நம்ம வந்து திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, தன்னைத்தானே திருத்துறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பாடமா இருக்கு. ஆறுமுகம் சார், அதாவது எந்த ஒரு மனிதன் தான் சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறாரோ, செய்யறத சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அக்கறையா இருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் மற்றவர்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. மற்றவங்க மற்றபடி எனக்கே என்ன தெரியாதா, நான் நல்லா தான் பேசுவேன், இவங்க எல்லாம் அப்படின்னு போகலையே. அவங்க கேட்கறாங்கனாலே வந்து சோ சின்சியர் அண்ட் வாண்ட் டு டூ இட் ஈவன் பெட்டர், அதுக்காகத்தான் கேட்கறாங்க. நல்லது சார், நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். இதுல அருமையா சொன்னீங்க சேவா, பெரிய வாழ்த்துக்கள். சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. மாலதியும் வந்து ஒரு கதை சொல்லி, சேபாவும் ஒரு கதை சொல்லி, சரி ஒரு கதை சொல்லி மற்றொரு கதை சொல்லி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணத்தை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன். கதையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே வசந்தி மேடம் வாங்க. சேவா நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க. அதை பத்தி டவுட்டே கிடையாது. சரியா? இங்க வந்து நம்ம அந்த எழுத்தாளரோட அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, இந்த டெக்னிக் எல்லாம் கொஞ்சம் நம்ம இது பண்ணும்போது இப்போ புரியுது. உங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலதி மேடம் நல்லா எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து நான் என்ன இந்த கதையில இந்த 2வது கதையில நான் என்ன முதல்ல இருந்தே குறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, அதாவது எழுத்தாளர் 2 எழுத்தாளரை நம்ம அங்க பாக்குறோம், 3 எழுத்தாளர் பாக்குறோம். ஒண்ணு வந்து அவர் இறந்து போனவரு, அங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம சார் ஒரு எழுத்தாளர். 3 பேரையும் அங்க பாக்குறோம். அப்புறம் வந்து நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். 3 எழுத்தாளரை நம்ம பாக்குறோம். அப்புறம் வந்து அந்த இறந்து போனவரை பத்தி அந்த வேன்ல பேசுறதுல தான் நமக்கு நிறைய தெரியுது. ஸோ அந்த 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 யார் போனாரோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு யூலஜிம்பாங்க. யூலஜின்னா இறந்து போனவரை பத்தி நம்ம பெருமையா பேசுவோம்ல. ஸோ அது வந்து இங்கேயே நமக்கு கிடைச்சிருது. ஸோ அவர் அப்படி அந்த அதுக்கு கருத்துரை எழுதுவாரு. அது இதெல்லாமே இங்க நமக்கு கிடைச்சிருது. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு புஸ்தகம், ஆங்கில புஸ்தகம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஆஸ் ஐ லே டைங். அது வந்து இங்க வந்து ஸ்கூல்லயே அந்த புக்கு நான் வந்து என் பையனோட படிச்சேன். ஆஸ் ஐ லே டைங். அந்த அம்மா வந்து ஒரு லேடிய பத்தி அவங்க இறந்துருவாங்க. ஆனா அவங்கள பத்தி நமக்கு எல்லாமே புரியுறது மத்தவங்க மூலம் தான். மத்தவங்க மூலம் அது புரியும். அவங்க எந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இதை கனெக்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எழுத்தாளரோட வியூகம், உங்களோட இது கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இதை ரொம்ப நல்லா எடுத்துட்டு போச்சுங்க. தேங்க்ஸ். நன்றி நன்றி மேடம். நன்றி. வாங்க வினோத் சார். நன்றி வாழ்த்துக்கள். பேசுங்க சார். நன்றி சார். நண்பர் வள்ளியப்பன் அவர்களுக்கு, சேவா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. நான் அந்த 2வது கதையில, முதல் கதையை எல்லாரும் சொல்லிட்டீங்க. அவரு கதை எழுத்தாளர், அவர் உள்ளத்தையே ரொம்ப அழகா திறந்து காமிச்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். அந்த புறக்கணிப்பு ஆயிடுச்சோங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பாராட்டு ஆளாத ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இது தீராத ஏக்கம்ங்கிறாங்க மாஸ்லாவில். இது ஹையர் ஆர்டர் நீடு, இந்த நீடு. அப்ப அந்த பாராட்டு இது இருக்கு. அது அந்த ஏக்கம் தான் இங்க பிரதிபலிக்குது அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு அப்ரூவல, ஒரு சிறந்தவர்கள் அல்லது ஒரு ஜோக்க சொல்லிட்டு அடுத்தவங்களோட முகத்தை பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, அதுல எதிர்ப்பாலினமா இருந்தா அவங்க முகத்தை பாக்குற. முக்கியமா இப்படியெல்லாம் மனிதனுடைய மன விசித்திரமானது. ரொம்ப சிறப்பான ஒரு கதை சொல்லியாக உங்களுடைய பதிவு ரொம்ப அருமையா இருந்தது. பாராட்டி வாழ்க்கை. நன்றி நன்றி. இவங்க சொல்லையில எனக்கு நினைவு வந்த ஒரு பாட்டு வந்து சமீபத்துல வந்த ஒரு திரைப்பட பாடல்ல அற்புதமா அந்த கவிஞர் எழுதியிருப்பாரு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, காதலன் நான் தான் என்று. அவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்க்கிற மனிதர்களா இருக்கிறோம். ஒரு பொய்யாவது சொல்லு. நீ நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லு.
ஏதாவது சொல்லுன்னு கேட்கிற நீங்க சொன்ன அந்த வார்த்தை விசித்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க சார் சக்கரமணி சார். சோமவல்லியப்பன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். அருமையான கதை. நீங்கள் எழுதிய கதையை நம்முடைய தோழி சேவா அவர்கள் சொன்னது மிக அற்புதமாக இருந்தது. நன்றி சார். சேவா அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு கதை ஐயா அவர்களே சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் அல்லது படைப்பாளனுக்கும் ஒரு ஃபீட்பேக் வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது உண்மையிலேயே மனித மனம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கு ஃபீட்பேக் வரலாம் கூட, என்ன 2 பேர் தான் சொன்னாங்க, 3 பேர் தான் சொன்னாங்க, அது ஒரு மன சஞ்சல் படம். இதுதான் மனித இயல்பு. அது ஃபீட்பேக் வர்றது அது உற்சாகப்படுத்துறது மட்டுமல்ல, சிலர் அதை உள்ள குறைகளையும் எடுத்து சொல்வார்கள். குறிப்பாக இன்றைய என்னுடைய காலை வணக்க செய்தியில் 2, 3 பேர் சில குறிப்புகளை கொடுத்தார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையில் அதுதான் நாம எழுதுறதுல நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு, அல்லது நாம எழுதியது உண்மையிலே அதை சிலாகித்து சில பேர் சொல்லுகிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் அதை கேட்டது நான் ரசித்தேன். உண்மையிலே அது எப்படி இருக்குது என்று அருமையாக சொன்னீர்கள். அந்த கதையை சரியான முறையில் நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். வேகம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண வேகம் தான், அதிகமான வேகம் இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த கதை மிக சிறப்பாக வாசிச்சாங்க சேவா. அதை அழகா வந்து எழுத்தாளர் வந்து அந்த கதையோட முக்கியமான பகுதிகள்ல எப்படி வந்து அது அந்த கதாபாத்திரங்கள் எப்படி வந்து பேசினாங்கன்றத சொன்னாரு. எனக்கு ஒரு இது அது குறை இருக்குதுன்னு சொன்னவங்க கடைசி வரைக்கும் அந்த தலைப்பு என்னன்றத சொல்ல முடியாம சொல்றாங்கன்னா, ஆள் பார்த்து விமர்சனங்கள் எழுப்பப்படுகிறதோ அப்படின்ற ஒரு இது வந்து இந்த கதையில எனக்கான புரிதலாக இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி. வாங்க சார் ரமேஷ். ரமேஷ் பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நேர ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியலனாலும் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம நேர பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. சேவா மேடம் பல புத்தகங்களை வருடக்கணக்காக ரிவ்யூ காதில் கேட்டு ஆர்கனைஸ் ரொம்ப அருமையா, அதாவது ஒரு பெரிய வாய்ப்பு இது நான் கருதுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு சாரோட பேச வாய்ப்புன்னு நான் ஃபீல் பண்ணாலும், அவருடைய புத்தகத்தை அவங்களுடைய கதையை அந்த எழுத்தாளரை முன்னிலை வச்சு பண்றதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுற ஃபீல் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க தளத்துல இருக்கிறீங்கன்ன உடனே நம்ம எவாலுவேட் பண்ணப்படுறோம், அந்த எழுத்தாளரே இருக்காங்கன்னொடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டென்ஸ் உள்ள வந்துடும். அதுதான் அவங்கள வந்து வேகப்படுத்தியிருக்கு. மிக அழகாக எல்லாத்தையும் நல்ல இதுவா சொன்னாங்க. அருமையா எல்லா கதையும் நல்லா சொன்னாங்க. இதுல என்னன்னா, அந்த எழுத்தாளர் எந்த மனநிலையில் ஆக்சுவலி இன்னைக்கு 2025 அவர் அந்த வருடம் எழுதும் போது என்ன மனநிலை இருந்தது, அப்ப என்ன சூழல் இருந்தது, அப்ப என்ன கல்ச்சர் இருந்தது, அதெல்லாம் வச்சு அது இன்னைக்குமே கிட்டத்தட்ட பொருந்துற மாதிரி அதை வந்து நேரேட் பண்ணி எழுத்தாளர் ஐயா சொன்னதும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வீரம் அப்படிங்கிறது வந்து பத்தின ஒரு விளக்கம் ரொம்ப இருந்தது. எப்ப தேவைப்படுமோ அந்த நேரத்தில் அதை எப்படி அணுகணுமோ அதை சரியாக அணுகுவதுதான் வீரம் சொன்னது வந்து மிக தெளிவான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பல பேர் கத்தி எடுத்து சுத்தி ஒரு 4 பேர் பின்னாடி வந்து அதுதான் வந்து அந்த 4 பேர் பக்கத்துல இருக்கும்போது வெளியில காமிக்கிறது தான் வீரம்னு பல பேர் வெளியில எடுத்துக்கிறாங்க. அது இல்லைன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்கான ஒரு பாயிண்ட் சார். ரொம்ப ஹார்ட்ஸ் ஆஃப் யூ. ரொம்ப இன்னைக்கு ஒரு டே வந்து ஒரு சிறந்த டே. பிறந்த நாள் அன்னைக்கு உங்க கதை இந்த தளத்துல வந்து இந்த தளம் அவங்க சேவா மேடம் போட்ட லிங்க்ல எனக்கும் வர ஒரு பாக்கியம் கிடைச்சது. உண்மையிலேயே பாக்கியசாலி இந்த தளம் பிளஸ் சேவா மேடம். நன்றி. ஒரே நிமிஷம் ஸ்டீவன் சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க வாங்க. ரமேஷ் சார் இன்னைக்குதான் என்னோட கதையை கேக்குறாங்க. ஐயா இருந்தது உண்மைதான், அவங்களே இருந்தது. ஆனா அதனால நான் வேகமா சொல்ல, நான் பொதுவாகவே வேகமா தான் சொல்லுவேன். அது சாருக்கு தெரியல. தெரியும் சார், நான் இது வரைக்கும் அங்க ரொம்ப நாள் கதை சொல்லல, அதனால தெரியும். மகிழ்ச்சி. வாங்க வாங்க சார் ரவி சார். இல்லை, சேவா கதை சொல்லுவாங்கனாலே கரெக்ட் டைமுக்கு முதல்ல நாங்கள் வந்து லாகின் ஆகிடுவோம். ஏன்னா அவங்க லாகின் பண்ண வழக்கம் போல் நம்ம லாகின் பண்ணோம்னா சீக்கிரமாக கதையை முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் சேவா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கரெக்ட் டைமில் லாகின் ஆகிடுவோம்.
ரெகுலராக வரவங்களுக்கு அது தெரியும். இந்த கதையை வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது எழுத்தாளர் எந்த சூழ்நிலையிலேருந்து இந்த கதையை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியப்பன் சார் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தட் கிவ்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அவரோட பார்வையில் இருந்து எந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி எழுதினான்னு சொன்னது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு சாவில் இருக்கோம், அந்த சாவில் இந்த கேள்வியை பற்றி கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்மளை பற்றி ஒருத்தன் குற்றம் சொல்லிட்டானா, நக்கீரன் மாதிரி, அதாவது நம்ம இதை பற்றியும் எழுத்தை பற்றி எவனோ குற்றம் சொல்லிட்டானே, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சூழ்நிலையை மறந்து இந்த மாதிரி ஒரு இதில் கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கதையில் வீரனை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மனைவி தாய் தங்கை சொன்னால் பொங்கிடுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவ், அந்த மாதிரி அவர் சொன்ன அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சேவாக்கும் எழுத்தாளருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி 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 ரவி சார். ஒரே ஒரு தளத்தினுடைய ரொம்ப சிறப்பான கிரிட்டிக்கு நம்ம ரவி சார். மேடம் அதாவது எந்த வருஷம் எழுதினது இது? எந்த வருஷம், எத்தனை பேஜ்? 2 புக்கும். ஃபர்ஸ்ட் கதை வந்து 93 சார். செகண்ட் கதை தெரியல சார், அது எழுதல புக்ல. இல்ல ரெண்டுமே எவ்வளவு பேஜ்? ரெண்டு சேர்த்து ஒரு 10 பேஜ் பேசுங்க ரவி சார். ஓ சாரி, இல்ல ரெண்டுமே எவ்வளவு பேஜ்னு கேட்டேன். மொத்தமா சேர்த்து ஒரு 10 பேஜுக்குள்ள வரும் சார். ஓகே, थैंक यू. அவ்வளவு வருதானே? ஆமா சார். இன்னும் ஒரு 2 பேஜ் தான் இருக்கும் கதை. 10 பேஜ்னா உங்க ஸ்பீடு இன்னும் அதிகம்னு அர்த்தம். ஒரு பக்க கதை மாதிரி இருந்துச்சு. மொத்தம் ஒரு 6 பேஜ் வரும் சார். ரெண்டு சேர்த்து 6 பேஜ். அவ்வளவுதான், அது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாராட்டு கேட்கறது ஒரு பக்கம். இங்க வந்து அவன் வந்து குற்றம் ஒரு குறை சொல்றப்ப அது அது இன்னும் ஆவலை தூண்டும். இது எந்த புக்கு அப்படின்ற பட்சத்துல அவரு இருக்கிற சூழ்நிலையை மறந்து வந்து கேட்கிறாருன்றது ஒரு பக்கம். இது இயல்பா நடக்கிறது தான். ஆனா ஒரு சிலர் கோபமும் வரும், ஒரு சிலருக்கு வந்து ஆதகமும் வரும். எந்த புத்தகத்தை அது என்ன விளக்கம், அவர் குறைதான் சொல்றாரா இல்ல அதுக்கு எதிராக நான் விளக்கம் கொடுக்க முடியுமா, பல ஆதங்கங்கள் இருக்கும். இது எல்லாருக்கும் வர்றதுதான். அது இன்னும் ஆவலை தூண்டுறதுதான் இங்க இருக்கு. வாங்க பார்க்கலாம், வேற யார் அடுத்து யார் பார்க்கலாம் பேசுறது? முதா மேடம் பேசுறீங்களா? வாங்க. முதா மேடம் அன்மியூட் பண்ணுங்க. கதை டோட்டலா 10 பக்கம் சார். டோட்டலா நான் என்ன அமுதா மேடம் குரலே கேட்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வராங்க. அமுதா மேடம் இருக்கீங்களா? இருக்காங்க, இருக்காங்க ஆனா இல்லை. சார் வணக்கம் சார். என்னோட இன்டர்நெட் போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. அதனால போனையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ரெண்டையுமே சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். நான் ஆமா, நான் பேசுறது காதுல விழுதா சார்? கேக்குது மேடம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய இடத்துல அந்த ஆன் ஆகுதுங்க சார். அதனால நெட் கனெக்ஷன் சம் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ப்ராப்ளம் தான். நான் பேசுறது காதுல விழுதா சார்? கேக்குது மேடம், இப்ப கேக்குது. சார் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு குறைய சொல்லும் போது அந்த எழுத்தாளர் கதையில உங்களோட எழுத்துல ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறை சொல்லக்கூடியவர்கள் தெளிவாக அந்த குறைகளை சொன்னாங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு புத்தகத்துல ஒரு குறை அப்படின்னு சொல்லும் போது அது என்னமோ 19 போற போக்குல நான் உன்னை அப்படியே சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லுவதுங்கிறது அவ்வளவு பொருந்தாத ஒன்றாகத்தான் நான் நினைக்கிறேன். இன்ன இடத்துல நீ இன்ன தவறை நீ செய்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொல்றவங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், அதை கேட்கிறவங்களும் அதை வந்து திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால எந்த குறைகளாக இருந்தாலும் நிறைகளாக இருந்தாலும் அதை குறிப்பிட்டு நீங்க இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கிறது மிகச் சிறப்பாக இருக்கிறது அல்லது மிக குறைவாக இருக்கிறது, நீங்க இந்த குறையை சரி செய்து கொள்ளலாம், இதனால நான் உங்களுக்கு இத்தனை மதிப்பெண் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவருக்கு இவ்வளவு மனசுல இவ்வளவு கவலைகள் வந்திருக்காது. எழுத்தையும் எழுதி புத்தகத்தையும் ரொம்ப குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தகராறு பண்ணிடும்.
இருங்க சார் இதை சொல்லாரு. வாங்க சார். அடுத்தவங்களை வந்து மேடம் சொன்னது கரெக்ட் பாயிண்ட் தான். அதாவது நீங்க பல பேர் ட்ரெயினர்ஸ் இருக்கீங்க இந்த குரூப்ல, உங்களுக்கு தெரியும். ஃபீட்பேக் ஷுட் பி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். சோ தட் ஒன் கேன் இம்ப்ரூவ். நீங்க வந்து பொதுவா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் பண்ண, நான் என்னங்க நல்லா பேசணும், நீங்க பேசுனது என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கணுங்கிறது அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆனா இந்த கேரக்டர் வந்து இவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக வேன்ல வரல. கேரக்டர் ஒரு சாவல கலந்துக்கிறதுக்காக வருது, நம்ம சப்ஜெக்டும் சாவல கலந்துக்கிறதுக்காக வருது. இவங்க 2 பேரும் தற்செயலா சந்திக்கிற போது, அவங்க உரையாடல்ல புத்தகங்களை மதிப்பு கொடுக்கிற போது, இவரை தற்செயலா அடையாளம் பார்த்து நீங்களும் எழுதுறீங்களான்னு கேட்கிற போது, இயல்பாவே நமக்கு அந்த சுஜாதாவே சொல்லுவாரு, அவரை சந்திக்கிற வாசகர்கள் சொல்லுவாங்களாம், சார் உங்க கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கதை சார், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப நல்ல கதைன்னு ஒரே ஒரு கதை தான் நல்ல கதை மாதிரி சொல்லிட்டு அந்த கதையும் வேற யார் கதையா தப்பா சொல்லுவாங்களாம். இது வந்து மனிதர்களுக்கு இயல்பா பண்றது, யாரும் வேணும்னு பண்றது இல்ல. அதனால அவரு அதை சாதாரணமா சொல்லிட்டாரு. சோ அவர் மேல குற்றம் இல்லாம நம்ம மனித மனம் என்ன நினைக்கும்னா, நம்ம புத்தகத்துல ஒரு குறை இருக்குதா, அது என்ன, இவர் போய் சத்தமா கேட்கல, கலடா பண்ணல, யாரையும் வலிந்து, அவங்க கூட 2 வாட்டிக்கு சொல்றாங்க சும்மா சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா நம்ம மனசு அதையே நினைச்சு உழலும். நான் கூட மனதோட ஒரு சிட்டிங்ல ஒரு கட்டுரையில எழுதியிருப்பேன், உன்னை ஒரு முறை தானே அவன் முட்டாள்னு சொன்னான், உன் மனசை அதை வந்து 1000 ஜெராக்ஸ் எடுத்து மேல தூக்கி பறக்க விட்டு அதுக்கு கீழே நம்ம நின்றுட்டு இருக்கணும், எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், பெரிதுபடுத்திக்கலாம். இவர் மனசை வந்து அந்த ஒண்ணு அது எதுவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு குறுகுறுப்பு இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு. ஒரு படைப்பாளிக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு செயல்பாட்டாளனுக்கு அவனுடைய ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இயல்பா ஒரு ஆர்வம் இருக்கும், அது நோண்டிக்கொண்டே இருக்கும். அது இடம் சூழ்நிலையெல்லாம் கூட மறந்துட்டு அதை போய் தெரிஞ்சு கொள்ள விருப்பம் காமிக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு பேசிவா தான் அதை நான் நினைச்சு எழுதினேன். அவங்க அமுதா மேடம் சொல்றது கரெக்ட். ஃபீட்பேக் அப்படிதான் கொடுக்கணும். கேஷுவல் டாக்ல அப்படி வந்துருச்சு அவருக்கு. இன்னொன்னும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் மரணத்தை பத்தி அந்த இடத்துல சந்திக்கும் போது அவரை பற்றி பேசுவதுதான் நல்லா இருக்குமே தவிர ஒரு குறைய அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது வந்து அந்த எழுத்தாளருக்கு அந்த இடத்துல, அதுவும் அந்த வேன்ல போகும்போது அதை வந்து சொல்லியிருக்க வேண்டாமோ? இல்ல நான் கூடுதல் விளக்கம் மேடம். அதாவது இறந்து கிடப்பவர் பதிப்பாளர், எழுத்தாளர் இல்ல. இறந்திருப்பவர் வந்து ஒரு பதிப்பாளர். அந்த பதிப்பாளர் இயல்பா தமிழ் மேல ஆர்வம் இருக்கிறவரு. அவர் வெளியிடுகிற புத்தகங்களை பல வெளியாட்கள் எழுதி கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த புத்தகங்களை அவரே வெளியிட்டாலும் கூட அவருடைய சொந்த அறிவை வச்சு அதுக்கு மதிப்பெண் போடுவாரு. அவர் தன்னுடைய மதிப்பெண்ணை மட்டும் எதிர்பார்க்காம அவரோட படித்த மற்ற நண்பர்கள் அவரோட கூட அந்த வேன்ல வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவர் இறந்து கிடக்கிறாரு, அவங்க எல்லாம் கூட இருக்காங்க, அவங்கதான் பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க கிட்டையும் மாற்று கருத்தையும் கேட்பாரு. இவங்க யாரோடையும் சேராத ஒருத்தர் குமரேசன். அவருக்கு இவங்க யாரையும் பதிப்பாளரை தான் தெரியும், அந்த தொடர்பு வியாபார தொடர்புல. மற்ற 2 பேரும் மதிப்பு போடுறாங்கிறதே அவருக்கு அங்க வந்த பிறகுதான் தெரியும், அவரெல்லாம் பதிப்பாளருடைய நண்பர்கள்னு. அவரு தற்செயலா இருக்கவரோ இவங்க அடையாளம் கண்டு கேட்கிற பொழுது இது மாதிரி எல்லாம் போடுவோங்கிற தகவல் எல்லாம் வெளியில வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்களே எழுதிருக்கீங்களான்னு கேட்டுட்டு அவரு வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறை எடுத்த உடனே நல்லதுகளை சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சது அந்த ஒரு குறைய பெருசா சொல்லிட்டார் அவர். ஆனா என்னன்னு அவருக்கு குறிப்பா சொல்ல தெரியல. அதோட கதை நகர்ந்துக்கினே போகுது. ஆனா இவர் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டார். இவர் நம்ம ஒரு விஷயத்துல எதையோ சொல்லிட்டாங்களா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நின்றுட்டார். இப்ப நீங்க எல்லாம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறீங்க, நவராத்திரிக்கு எல்லாம் பண்றாங்க, நீங்க கிளம்பி போற போது அந்த வீட்டம்மா உங்களுக்கு அருகில அழைச்சு எல்லாம் நல்லா பண்ணீங்க, ஆனா ஒண்ணு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க அப்புறம் சொல்றேன்ட்டாங்கன்னா வீட்டுக்கு போற வரைக்கும் உங்க மனசு எதுல ஓடும்? அப்படித்தான் நான் இருந்தான்னு சொல்றேன். ஆனா இந்த கதை நல்ல சிந்தனையை வந்து தூண்டுது. இது வந்து ஒரு பாடமாவும் அமையுது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்சு பேசாம இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தையும் இது வந்து தூண்டுது. இது ஒரு பெரிய என்ன சொல்றீங்களா? இல்லையே சார், என்னதான் சொல்றீங்களா? இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். அமுதம்மா சொன்னதுக்கு அவருதாம்மா கேக்குறாரு, அப்ப என்னோட கதைகளையும் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கும் நீங்க வந்து மதிப்பு இது பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறதே அந்த எழுத்தாளர் தானே. காதுல வாங்குற போது அவ்வளவு மேடம், கல்யாணி ஸ்ரீதர் மேடம், காதுல வாங்குற போது அவ்வளவு கவனமா அதை வாங்க முடியாது மேடம். அதனால அதான் நான் சொன்னேன், அந்த பிரிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம், ஒருத்தவங்க கதை வாசிக்கிறாங்க, நம்ம அதை கேட்கிறோம், அதுல வேற இன்டர்நெட் சேலஞ்ச் எல்லாம் இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு திரும்ப
சரியா போயிருக்காது. நீங்க ஸ்ரீதர் கரெக்ட் மேடம் சொல்றது கரெக்ட். பட் நான் இல்ல ஐ சார், ஃபீல் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் அந்த சார். அந்த ஒரு ஆமா, ஹேண்டிகேப் கேட்கறவங்களுக்கு ஒரு தொந்தரவு. தேங்க்யூ சார். மிக சிறப்பு சார், ரொம்ப அழகா இருந்தது. இத சேவாமா முதல்ல ரொம்ப சொல்லியிருந்தா நல்லா நாங்க இவ்வளவு சொன்னீங்க. ஆர்கியூ பண்ணிருக்க மாட்டோம்ல. ரொம்ப அருமை சார். நானு இன்னைக்கு சார் இன்னைக்கு ஒரு உங்களுக்கு போய் நாங்க போய் என்ன சார் சொல்றது, இமயத்தை போய் அளந்து பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு அதனால ஆமா, குறைன்னு மகிழ்ச்சி நம்ம சார். குறைன்னு நம்ம சொல்லிட்டாலே அது அது வந்து உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். அது வந்து அவ்வளவு சுலபமா வெளியில வராது. அது யாருதான் ஆறுதல் சொன்னாலும் அது வந்து என்னவோ சொல்லிட்டாங்களே இருக்கும். இன்னைக்கு பார்த்து அதுக்கு ஒரு வெண்பா எழுதினேன். ஓ, இந்த வெண்பாவை வாசிக்கிறேன். காயப்படுவது காயம், அதில் என்ன மாயம், மறைந்து மறைந்து விடும் காலம், வந்துவிடும் நாளும். அதாவது காயப்படுவது காயம், அதில் என்ன மாயம், மறைந்து விடும் காலம், வந்துவிடும் நாளும். அதுதானே நீதி, வேறென்ன வேண்டும். சில நேரம் சிக்கல், மனதில் வழுக்கல், நிழலாடும் வாடா வெடுக்கல், மருந்தன நெஞ்சம் பலவிருக்க, உள்ளத்தில் வஞ்சம் படித்த கயவர்கள் நெஞ்சை விடாத நிலையில் நீ ஏன். சிறப்பா இருக்கு சார். அப்படின்னு ஒரு இதே பாயிண்ட் வச்சுதான் எழுதினேன். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்குறோம், நிறைய பேர் திட்டுறோம், அதுக்கு எவ்வளவு பேர் ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொன்னா கூட அந்த அந்த விஷயத்த நம்ம உள்ள ஸ்ட்ராங்கா வச்சுனே இருக்கிற தவிர அதை விட்டு ஒழிக்க மாட்டோன்றதுக்காக தான் இந்த வெண்பா காலையில எழுதுனேன். இன்னைக்கு நீங்க நம்ம இந்த பாயிண்ட பேசுறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் சார். நம்ம ஒரு பதட்டத்துல, ஒரு வேகத்துல, அல்லது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்கிறோம்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிடுறோம். அதை ரிசீவ் பண்றவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்கன்னா, அதிக பாராட்டுகள் பெறாதவர்களா இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து அது ரொம்ப சுலபமா காயப்படுத்திடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ரணம் இருந்துகிட்டே போகாது. ஆனா அதை இதை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்கேயாவது இந்த தவிர நானும் பண்றேன். தவறு மனிதன் இயல்பு தானே சார். இன்னைக்கு வெண்பா எழுதி அமுதா மேடம் கிட்ட அப்ரூவல் வாங்கினேன். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். இன்றைய நிகழ்ச்சியே எல்லாருக்கும் ஒரு பேச்சு, உரையாடல், இதுகள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு தர்றது மாதிரி தான். இந்த முழு நிகழ்வையே பார்த்தா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்தா, நம்ம பல நேரங்கள்ல பல விதமா பேசுறோம். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோ, ஒரு அரை நொடி தாமதிச்சு பேசலாம் அப்படிங்கறதுல ரொம்ப அதுலயும் குறிப்பா நான் என் மனைவி கிட்ட எல்லாம் ரொம்ப அங்கெல்லாம் எச்சரிக்கையா இல்லாம சாதாரணமா பேசுறது, அது டக்குன்னு வந்து அப்புறம் அவங்க திரும்பி கேட்கற போதுதான் அது நம்ம சொல்லிட்டோமேன்னு தோணுது. அடடா இது சொல்லியிருக்க கூடாதுன்னு தோணுது. அதனால நம்ம 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 ரொம்ப நெருங்கினவர்கள்ட்ட தான் we take them for granted and we do mistakes, more mistakes. மேல பாஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கும், பலவான் எல்லாம் இல்ல ஒய்ஃப் பாஸ்ன்னு நான் சொல்லல. லதா மேடம் பேசுறீங்களா சார்? வாழ்த்துக்கள் சார் இன்னொரு தடவை எழுத்தாளருக்கு. நன்றி. நான் லாஸ்ட்ல வந்ததுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ், எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதே தான் நான் ஃபர்ஸ்ட் கதை எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வாசிச்ச சேவாக்கு நன்றி, அதுவும் சொல்லிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கதை வந்து வீரத்தை விட விவேகமோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுதான் ஓரளவு எங்கேயுமே உண்மையும் கூட. இந்த ரெண்டாவது கதையில வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் நானும் நினைச்சேன். அதாவது அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து நீங்க அவர் அறகுறையா சொன்னதுனால அவங்களுக்கு அதே மைண்ட் இருந்துட்டு இருக்கும். அமுதா அம்மா இப்படி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து அந்த கேரக்டர் நம்ம சொல்லி புண்ணியம் இல்லை, எழுத்தாளர் அப்படி எழுதியிருக்காங்க. அதாவது எழுத்தாளர் எழுதியிருக்கீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட இருந்து எந்த மாதிரி ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்ட்டு நினைச்சுக்கலாம். இப்ப பாலச்சந்தர் சீரியல்ஸ்ல எல்லாம் கூட அவங்க 2 முடிவு வச்சிருப்பாங்க. மக்களே உங்களுக்கு எந்த முடிவு வேணும், எல்லாரும் எங்களுக்கு லெட்டர் போடுங்க, அடுத்த வாரம் அந்த முடிவு கொடுக்குறோம்பாங்க. ஏன்னா 2 முடிவு அவங்க ஆல்ரெடி இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டியா எந்த லெட்டர் வருதோ, எந்த முடிவு வருதோ அதை போடுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்க கூட அந்த மாதிரி இன்னொரு அடுத்த தடவை அப்படி
பிளான் பண்ணலாம் சார். ஏதாவது ஸ்டோரி எழுதி இது மாதிரி எங்களுக்கு விட்டுருங்க, எங்க மெஜாரிட்டியா என்ன வருதோ அது அடுத்த ஸ்டோரியில அதுக்கான எண்டு அப்படின்ட்டு நீங்க போடுங்க சார், ஒரு வித்தியாசமான முறையில. ஸோ தட் கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் புக் ஆர் ஸ்டோரி. அப்ப எல்லாரும் அதையும் இதையும் வாங்கணும்னு நினைப்பாங்க, இதனுடைய கண்டினியூஷன் அடுத்ததுல வந்துடலாம். ஸோ அது ஒரு உங்களுக்கு ஃபீட்பேக். தேங்க்யூ. இன்னும் ஒன்னே வெல்கம் ஒண்ணு சார். சொல்லிடுறேன் சார். கதையில வந்து நம்ம லதா சொன்ன மாதிரி எழுத்தாளரை தனியாவும் கதையை தனியாவும் பிரிக்க முடிஞ்சதுன்னா அந்த கதை வந்து முழுமையடையாது. எழுத்தாளரை காட்டாம கதையை மாத்திரம் காட்டும் போதுதான் அந்த கதை வந்து முழுமையடைகிறது. அப்ப நான் வந்து அந்த கதையை மட்டும்தான் பாக்குறேனே தவிர எழுத்தாளரை நான் அந்த இடத்துல பார்க்கல. அதனால நம்ம வந்து விமர்சனங்கள் செய்யும் போது எழுத்தாளரை நோக்காமல் நாம வந்து அந்த கதாபாத்திரங்களை மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்றோம். அந்த கதைக்குள்ளார நம்ம போயிடுறோம். அந்த கதாபாத்திரங்களோட நம்ம வந்து பயணிக்கும் போது அந்த கதாபாத்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதுதான் நம்முடைய நினைவுக்கு தோன்றுமே தவிர அந்த இடத்துல எழுத்தாளர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தோணாது. அந்த கதையை விட்டு வெளியில வந்து திரும்ப அசை போட்டு பார்க்கும்போது வேணும்னா எழுத்தாளரை நம்மளால பார்க்க முடியும். ஆனா கதையோடு பயணிக்கும் போது எழுத்தாளரை பார்த்தோம்னாலே அந்த கதை சரியா இல்லை அப்படிங்கிறது தான் பொருளாக நான் கருதுகிறேன். அது எல்லாருக்கும் ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது என்னுடைய, நான் அப்படிதான் பாக்குறேன். எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த பாத்திரங்களோட ஒன்றி போயிடுறோம் நம்ம. அப்படிதான் நான் வந்து கதையை வந்து படிக்கிறேன். இப்ப ஏதோ ஒரு கதைன்னா அப்படி இருக்கும், இங்க நமக்கு எழுத்தாளரும் பக்கத்துல இருக்கறனால அவரையும் மனசுல வச்சுக்கிட்டு திங்க் பண்ண தோணுது. அதுதான் எனக்கு தோன்றது. சோ ரொம்ப நல்லா இருந்தது சார் கதை. நீங்க எழுதின விதம், சேவா சொன்ன விதம், எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் விதம் எல்லாமே நல்லா இருந்தது சார். நன்றி. அதாவது ஒரு கதை எழுதியில சில சமயங்கள்ல ஒரு கதாபாத்திரத்தை நாம வந்து குறைச்சும், ஒரு கதாபாத்திரத்தை வில்லனாவும், ஒரு கதாபாத்திரத்தை நல்லவனாவும், இன்னொரு கதாபாத்திரத்தை இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த உங்க வசந்தி மேடம் கரெக்டா சொன்ன மாதிரி அந்த காளியண்ணன் வந்து ஒரு பெண்ணை கேலி பண்ணிட்டு அவனை வந்து ஒரு வீரன்னு சொல்றதே அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டிவ் தான். அது இதுதான் அவன் வீரமாங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சில சமயங்கள்ல நம்மளை அறியாம நம்ம எழுதுறதுல படிக்கிறவங்க அதுல இருந்து வேற புது அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. நம்ம அதை நினைச்சு எழுதியிருக்க மாட்டோம். அது நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது ஓஹோ இப்படி எழுதுனதுனால இப்படி அது புரிஞ்சு கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால நாட் எவ்ரி திங் இஸ் பை டிசைன், சம்டைம்ஸ் பை வந்துருது. பட் இன்டர்பிரிட்டேஷன்ல அது வேற வேற மாதிரி ஆயிடுது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா இருக்கு இன்டர்பிரிட்டேஷன். சிவகணி பேசுறீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் அனைவருக்கும் வணக்கம் சார். எழுத்தாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். சேவா, இன்னைக்கு நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது உங்களோட இயல்பான நடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திடீர்னு வந்து நீங்க பொறுமையா சொன்னீங்கனாலும் அதாவது இப்படி பார்த்துட்டு நம்ம வேற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது 2 கதையுமே ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து 2 இடத்துலயுமே பொருந்தி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வீரம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல ஒண்ணு இருந்துச்சு. இந்த இந்த எழுத்தாளருக்கு அந்த விவாதத்துல வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம குறைகளை வந்து நிறைகளா மாத்திக்கலாமோ அப்படிங்கறதுக்கான ஒரு உத்வேகத்துக்கான ஒரு முயற்சியா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இந்த இதுலயும் வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொரு கதையும் கேட்கணுங்கிறதாகட்டும், ஒருத்தங்க செய்யற செயலாகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு நிகழ்வு. இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டதுக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். சார் நன்றி சார் வாய்ப்புக்கு. எனக்கு இவங்க சொல்லையில நினைவு வர்றது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சொல்லுவாங்க, கமலஹாசனை சொல்லுவாங்க. டைரக்டர் ஒன் மோர் கேட்கலைன்னா கூட அவங்க சரியா இருக்கான்னு கேட்டு திரும்ப திரும்ப நடிச்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பெரிய பர்சூட். அது வந்து ஆஃப் எக்ஸலன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் சில பேர்கிட்ட இருக்கும். அவங்களதுல எதுவுமே குறை வந்துடக்கூடாது, யாருமே குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை இருக்கும் சில பேருக்கு. சில பேர் எல்லாத்தையும் கேஷுவலா பண்ணிட்டு போவாங்க, அலட்சியமா பண்ணிட்டு போவாங்க. இப்போ கூட லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்தை பத்தி அதுல நடிச்ச நடிகர் சொன்னார், ரொம்ப தூரத்துல இருந்து ஷாட் எடுத்தாரு, நாங்க என்ன பேசணும்னு தெரியல, அவர் ஓகேன்ட்டாரு, எல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலான்ட்டாருன்னு. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரே விஷயத்த வந்து பாலாவை எல்லாம் சொல்லுவாங்க டைரக்டர், அவரு
இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா கண்ணை திருப்பணும்னா அந்த ஷாட்ல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா கண்ணை திருப்பித்தானா அந்த வசனத்தை சொல்லணும். அது மாதிரி சம் பீப்புள் வந்து தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவு இட் ஷுட் பி அண்ட் இட் ஷுட் பி வெல். அந்த மாதிரி இருக்கிற சில மனிதர்கள் இருக்காங்க. எனக்கு அதுவும் நினைவு வருது இப்ப சொல்லல. தேங்க்யூ. சார் நீங்க போன இப்ப இதுக்கு முன்னால ஒரு அதே சொன்னீங்க, அந்த இன்டர்பிரிட்டேஷன்ல தான் தெரிய வருது சில விஷயம். நான் எழுதும் போது கூட நான் நினைக்கல, இப்ப தெரிய வருதுன்னு சொல்றீங்கல்ல. அதே மாதிரிதான் சார் நம்ம தளத்துல திருமாணிக்கம்ங்கிற சினிமாவை ரெவ்யூ பண்ணோம். அப்ப டைரக்டர் வந்திருந்தாரு. அதுல நான் ஏதோ ஒரு கமெண்ட் நான் சொன்னேன், இப்படி நினைச்சுதான் நீங்க எழுதினீங்களா சார் அப்படின்னு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா, நான் அப்படி நினைக்கவே இல்லை, நீங்க எல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு. மூவிஸ்க்கு கூட அதெல்லாம் ட்ரூ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட். நல்ல கனெக்ஷன் சொல்றது. வேற யார் பேசுறது? பேசாதவங்க. சன்னா அண்ட் லட்சுமி 2 பேர் இருக்காங்க. ரிஃபாய் பாய் பேசுறாரா? ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? பேசுறேன் சார். கமெண்ட் சார், சரியான டிராபிக் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். சாருக்கு நிறைய கமெண்ட்ஸ் தான் கொடுத்து நினைச்சேன். முதல்ல பர்த்டே வாழ்த்துக்கள் சார். மேடம் இப்போ வந்து கேக்குதா? வாய்ஸ் கம்மியா கேக்குது ரிஃபாய் பாய், கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. சரி சரி, ஹெட்ஃபோன் வச்சதுனால. சார் ரொம்ப வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு அருமையான கதை. இன்னைக்கு வேற சரியான டிராபிக்ல மாட்டிக்கிட்டா வீட்டுக்கு போனா நிறைய கதைகள் கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா 2 படிப்பினை இருக்கு. முதல் கதையில வந்து தேவையில்லாம பெரிய மீசை வச்சுக்கிட்டு நான் பெரிய தைரியசாலி, நான் வீரன்னு இந்த வெட்டு வச்சு பேசக்கூடாது. அது நமக்கு தான் அடி வாங்கி தரும். 2வது வந்து எந்த இடத்துல எதை பேசுறங்கிறத கற்றுத்தர பாடமா இது இருக்குது. இப்ப பொதுவாகவே எங்களுக்கு சொல்லிப்பட்ட என்னன்னு சொன்னா, ஒரு இறந்தவர் சகோதர சமூகத்தை சேர்ந்தவர் போனாலும் கூட எழுப்பி நிக்கிறாங்க. காரணம் உயிர் வேற, உடல் அது விலை மதிக்காத உடல், இதுல வந்து எதுவுமே பார்க்க கூடாதுங்கிறாங்க. அந்த இடத்துல இவர் இறப்பு வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி சம்பாஷணம் பண்றதே பெரிய தப்பு. இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. எதை எங்க பேசணுங்கிறதையும் நமக்கு சொல்லி தந்த கதை சார். அருமை. சேவா மேடத்துக்கு நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ரிஃபாய் பாய். உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். கதையை படிக்கிறத விட கேட்கறது தான் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிறது. இதை நான் இந்த நிகழ்ச்சிகளை ப்ரூவ் பண்ணுங்க. இப்படிதான் சார் நான் கதைகள்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. கவர்மெண்ட் சர்வீஸ் போனதுனால அப்படியே மெஷின் லைஃபா ஓடி போகும். கொரோனா பீரியட் தான் ஒரு யூடியூப்ல கேட்க ஆரம்பிச்சு. முதல்ல ஜெயகாந்தனுடைய கதையை பவாய் சந்திரன் சொன்னப்பதான் அந்த அந்த கதையை நான் படிச்சிருக்கேன். நான் படிச்சே ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. ஏதோ அவருடைய இயல்பான ஒரு நடையை நினைச்சு விட்டேன். அது பவாய் சந்திரன் சொல்றப்பதான் அந்த கதையினுடைய பிரம்மாண்டமா எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த அவர் ஒரே ஒரு வார்த்தை எழுதுவார். அவன் தெருவில் நடந்த போகிறான், தெருவே நாற்றம் அடித்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அவர் கதையினுடைய முதல் லைன். அவன் தெருவில் நடந்து போகிறான், தெருவே நாற்றம் அடித்ததுன்னு எழுதுவார். பவாய் சந்திரன் சொல்றப்போ தான் அந்த கதையினுடைய முக்கியமான கருத்துலாம் நமக்கு வருது. அது போல உங்க கதையை படிக்கிறத விட நீங்க எல்லாம் பேசுறப்ப சொல்றப்பதான் ஒவ்வொன்றும் வெளியே வருது. அந்த வீரன் ஒரு கோணைன்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அந்த எழுத்தாளனுக்கு ஒரு அங்கீகாரம் என்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அது போல கதை கேட்கறதா ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானு நிறைய பேர் நிறைய படிக்கிறத விட ஆர்வமா இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அணிந்துரை கொடுத்தவங்க பேசவே இல்லையே. சிவகணி என்ன சொல்லுங்க சார்? தீர்க்காயுசு புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்தவங்க கல்யாணி மேடம் பேசுவாங்க. கல்யாணி மேடம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சிவகணி ஏதோ சொல்ல வராங்க. இதுல வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், சாரோட புத்தகம் எல்லாம் படிச்சு சொல்லும் போது கதை எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு குறிப்பு கிடைச்ச மாதிரி இருந்தது சார். எந்த சூழ்நிலைங்கிறதை தாண்டி இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம எழுதலாமோ அப்படிங்கறத அந்த சூழ்நிலையை வந்து படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருந்ததுங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நீங்க அது எந்த குறிப்புன்னு சொல்லணும் மேம். அதாவது வாழ்வியலை வந்து இயல்பா நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா மேம்? நம்ம வந்து ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? சோ அந்த இடத்துல ஒருத்தங்களோட குறைய சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேடல் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சோ அததான் நான் இந்த இடத்துல மையப்படுத்தி சொல்ல வந்தேன். சோ இந்த இதுக்கு வந்து நான் ஒரு 2 வரியில எழுதியிருக்கேன்.
சூழ்நிலையை கடந்து சுதந்திரமாய் இருக்க சூழ்நிலையை கடந்து சுதந்திரமாய் இருக்க ஆழ்நிலையை மாற்றிடும் அதீத குறையும் ஆழ்நிலையை மாற்றிடும் அதீத குறையும் தாழ்நிலை வந்திடாமல் தரமாய் மாற்றிட தாழ்நிலை வந்திடாமல் தரமாய் மாறிட வாழ்வை உணர்ந்தே எதிர்பார்ப்பு நிறைவே வாழ்வை உணர்த்த எதிர்பார்ப்பே நிறைவே. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. பாராட்டுகள். நல்லா உப்பலைப்பேட்டை கவிஞருக்கு பெண்பா கவிஞர்கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிக்கிங்க மேடம். இது சார் போயிட்டீங்களா? வேற யார் பேசுறது? கிருஷ்ணா பேசுறீங்களா? வணக்கம் சார். சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாரி, எனக்கு கண்டினியூஸ் கால்ஸ் இருந்ததுனால நான் செஷன் ஜாயின் பண்ண முடியல. கண்டிப்பா நீங்க வருவீங்க, உங்களுக்கு விஷ் பண்ணணும்ன்றதுக்காக நான் லேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜாயின் பண்ணினேன். நான் வீடியோ பார்த்துட்டு சொல்றேன். பட் ஒரே ஒரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம அந்த இதுல மீட் பண்ணும் பொழுது நீங்க என்ன கதை எழுத சொன்னீங்க. நான் அதை என் பையன் கிட்ட சொன்னேன். நல்லதாக 4 வார்த்தை புக்கு நானும் என் பையனும் படிச்சோம். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணுன நல்ல மனம் வாழ்க, அது 2 பேரும் படிச்சோம். நான் ஜஸ்ட் 1 hour 2 hour ஸ்டார்ட் பண்ணினேன். எவ்ரி சண்டே அவனோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட்டை என் பையன் இது வரைக்கும் 4 வாரமா எழுதிட்டு இருக்கான். நான் ஸ்டீஃபன் சாருக்கு, நாராயணமூர்த்தி சாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை கூட அனுப்பினேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பர்சனலா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் எழுதுனதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றது 20 வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கான ஒரு தூண்டுகோலா நீங்க இருந்தீங்க. அதனால பர்சனலா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சார். இந்த செஷனை பத்தி நான் வீடியோ கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் சார். நான் லேட்டா ஜாயின் பண்ணதுனால எதுவும் கேட்கல. ஹாப்பி பர்த்டே சார். சார் நானா சார்? லட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார், அதனால பார்த்தேன் நான். வேற ஒன்றும். அவங்க இப்பதான் வந்தாங்க, கதை கேட்டு மாட்டாங்கல்ல. ஓகே சார். இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு நிறைய பரிசுகள் கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த தளத்துல. ஏன்னா நிறைய பேர் அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த அணிந்துரையை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை சார். எனக்கு ஒண்ணு மட்டும், அந்த வீரம் கதையில பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த மெயினா இருக்கிற ஒருத்தர் இருப்பாரு, அந்த கத்திட்டு போறவர் ஒருத்தர் இருப்பாரு. இருந்தாலும் இந்த பால்கனில இருந்து ஒருத்தர் பாக்குறாரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப வீரம் அவருக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைக்கு போறது, கேக் வாங்குறது கூட பயந்துகிட்டே ஓடி திருப்பி வந்துடுவாரு. அதனால அது ஒரு கேரக்டரும் அந்த இடத்துல இருக்கு. நம்ம எல்லாரும் அவரை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அததான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அந்த கதையை பால்கனில இருந்து பார்க்க ஒரு மூலமா வெளிப்படுத்துற கதை. ஒரு கதையை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதணுமா, செகண்ட் ஆமா சார். அவரு அது மாதிரி வெவ்வேறு விதமா எழுதி பார்ப்பேன். அப்போ இது வெளியில இருந்து தள்ளி இருந்து ஒரு நிகழ்வை பாக்குறவங்க அந்த ஆங்கிள் இருந்து எழுதணும். அது நான் நினைச்சு நீங்க இல்ல சார். அதாவது அவரு என்ன பண்றாருன்னா, அவரு கேக் வாங்க போறது கூட சரி சாயந்தரம் வரதுக்குள்ள அந்த இடத்துல கூட்டம் வந்துருமோ, அந்த சுவாரஸ்யத்தை மிஸ் பண்ணிடுவோமோன்னு போறாரு. இல்ல சார், அப்படி இல்ல, பயந்துகிட்டே ஓடுறாரு. பயம், வெளியில போயிட்டு வந்துருமோன்னு. அதாவது இந்த நம்ம வீட்டுக்கு முன்னால இப்ப சிவகுமார் சார் சொன்னாரு இல்லைங்களா, வீட்டுக்கு முன்னால ஒரு விஷயம் கலவரம் நடக்க போகுது அப்படிங்கறதுனால அந்த ஒரு பயத்துல ஓடியார். அப்படிதான் சார் நான் நினைச்சேன். அப்படி இல்லைங்களா? தெரியல, நான் அந்த கதையை படிச்சு எனக்கு அப்படி தோணல மேம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அவர் சொல்லிருப்பாரு இல்லப்பா, நான் சீக்கிரம் கேக்க வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். அது அப்ப அவர் சுவராசியம் நடக்கும்ல, அதை அவர் பார்க்கணும்னு நினைக்கலாம்ல. அவருக்கு அந்த இடத்துல சுவராசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அவர் ஒரு பயத்தோட இருக்காரு. நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் வீட்டுக்கு. ஏன்னா ரோட்ல என்ன கலவரம் நடக்குமோ தெரியல. ஏன்னா அவன் பெரிய ரவுடி, அது இவன் கத்திட்டு போயிருக்கான், அந்த மாதிரி அரசியல்வாதி. நான் அப்படிதான் நான் நினைச்சேன். ரெண்டு விதமாவும் இருக்கலாம். ஓகே சார். ஓகே சார். அவருடைய கதைகள்ல யதார்த்தமா நடக்கிற நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துறது அவருடைய சிறப்பு சார். அது அவர் கம்மக்ராஸ் பண்ணதோ இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்க சொன்னதையோ அந்த நிகழ்வுகளை கதையா கொடுத்துடுறாரு. அதனால அது எல்லாருக்குமே எளிதில் அதனோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது. கல்யாணி நினைச்ச மாதிரிதான் நானும் நினைச்சேன். சாமானிய மனுஷன், பால்கனில இருந்து பார்த்துவேன். ஒரு சாதாரணமா எதுலயும் பட்டுக்க கூடாது, எதுலயும் நம்ம அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு இரவில் பிரச்சனை எல்லாம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல முன்னாலேயே வரணும்னு நினைக்கக்கூடியவர். என்னுடைய மனசுக்கும் அப்படிதான் தோணுச்சு. இந்த மாதிரி யாருமே அவங்கவுங்க பார்த்த சம்பவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி
பெருசா வந்து சொல்லாம அந்த யதார்த்தங்களை வந்து மிகச்சிறப்பாக அந்த குறுகிய ஒரு கதையாவே வந்து சொல்லக்கூடிய அந்த டேலண்ட் வந்து சாருக்கு இருக்கு. அதை ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது ஜெமினி சர்க்கிள்னாலும் அவர் கூட வாக்கிங் போனவரை பத்தி எழுதின கதை அப்படின்றது பின்னால எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் அவர் தொடர்பு படுத்தி பார்க்கறது எல்லாமே மனோ தத்துவ ரீதியா ஒரு பக்கம் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த மனிதர்கள்லயும் எத்தனை மாதிரி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை மனிதர்களையும் நமக்கு கொண்டு வந்து காமிச்ச மாதிரி இருந்தது. இது உண்மையிலேயே கதைகள் நம்ம தேடி அந்த புத்தகங்களை படிக்கிறது அப்படின்றது ஆசிரியருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல மரியாதையா இருக்கும்னால எல்லா புத்தகங்களையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சேவா மாதிரி இருக்கிறவங்க இந்த கதைகளை சொல்றது அப்படின்றது ரசிக்கிற மாதிரி இருக்கு. மிக்க நன்றி. 2 பேருக்குமே நன்றி. நன்றி நன்றி மேடம். உண்மையிலேயே கல்யாணி மேடம் எப்பயுமே பைக்கையோ பால்கனி தான் பார்ப்பாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. சரி, எல்லாரும் மறந்துடாதீங்க. ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றி சொல்லிருங்க. வெறும் சோமவல்லியப்பன் சாருக்கும் தேவாக்கும் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அவரு கேட்பாரு. எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு அவர் சொல்லவே இல்லை. ஸ்டீஃபன் சார் இந்த மாதிரி உங்க படிக்கிறோம்னு சொல்லல. ஆனா அவருக்கு தெரியும் எனக்கு தகவல் எப்படியாவது தெரிய வரும், நான் வருவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு நன்றி சொல்லதான் வேணும். சார் இது கூட இது ஒண்ணுமே இல்லை சார். என்ன இருக்கு சார், இது வந்து ஒரு விஷயம் இருக்கு சார். நாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க பாதி கட்டணம் தாண்டி இருக்கோம். புக் எழுதிருக்கோம். எல்லாரும் ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க. கூடிய விரைவில் நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் புத்தகம் வெளியில வருது. சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம்னா இப்ப நீங்க உங்க எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல வந்து எப்படி எழுதக்கூடாதுன்றத கத்துக்கணும் நம்ம. ஏன் எழுத்த பார்த்து நிச்சயமா. அது ரெண்டாவது வந்து இருங்க நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்த எவ்வளவு நுணுக்கமா கவனிக்கணும். ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா கூட அதுல வந்து ஒரு செய்தி இருக்கணும் அப்படின்றது. நம்ம கதையா வளவளன்னு எழுதுறதுன்றது அடுத்தது எழுதினாலும் ஒண்ணுமே இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாத ஒரு சின்ன சம்பவம் இருந்தாலும், ஒரு ட்ரெயின்ல போனாலும் ஒரு புக் வாங்கி படிச்சாலும் அதுல ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து ஒரு மெச்சூர்டே ஆகாத ஒரு பொண்ணை கட்டிக்கிறான்னா அந்த பொண்ணு கட்டிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க. எல்லா கதையிலயும் அங்கங்க ஒரு நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கவனிக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு சிறுகதை தானே அப்படி படிச்சுட்டு போயிட முடியாது. இப்படி படிச்சுட்டு போயிட முடியாது. அதை ஒரு 2-3 முறை படிச்சாதான் புரியும். அதை 2-3 முறை உள்வாங்கினாதான் புரியும். ஒரு சிலருக்கு ஒரு முறை படிச்சாலே புரிஞ்சுது. எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் 2-3 முறை படிச்சு உள்வாங்கினாதான் புரியும். அப்போ அந்த செய்தியை கொடுக்குறீங்க. நீங்க ஒரு எழுத்தாளர் தான். நம்ம அது வந்து சாதாரணமா எழுதிட்டு போறது எழுத்து கிடையாது. அப்போ ஒரு அனுபவம்ன்றது சொல்லி கொடுக்குற அனுபவத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு எழுதுன எழுத்தாளர் நீங்க ஒரு அனுபவத்தை சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட மொத்த அனுபவத்தையும் இதுல கொடுக்குறீங்க. அப்ப நாங்க அதுல படிக்கும் போது இந்த அனுபவத்தை நாங்க எப்படி எடுத்துக்கிறோன்றதுதான் அங்க செய்தி. இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுன்றது அடுத்தது. உங்களோட அனுபவத்துல இருந்து நாங்க எப்படி எடுத்துக்கோம், அதுல இருந்து நாம எழுதினாலும் அந்த எழுத்துல வந்து எப்படி சிறப்பு செய்யணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய செய்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு எழுத்துலயும் பாக்குறோம், ஒவ்வொரு கதையிலயும் பாக்குறோம். முதல்ல ஒண்ணுமே புரியாத மாதிரியும் இருக்கும். திருப்பி சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா அது விளக்கமா இப்ப நம்ம திருப்பி பேசும்போது ஒவ்வொருத்தர் மனசுலயும் எவ்வளவு கருத்துக்கள் வருது. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கோணத்துல சிந்திக்க தோணும். இப்ப நான் வந்து அசோகமித்திரனுடைய ஒரு கதை படிச்சிருக்கேன். அந்த கதை என்னால இப்ப தலைப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அவருடைய முழு தொகுப்பெல்லாம் வாங்கிட்டேன். ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த 1970s நினைக்கிறேன். அவர் சொல்லவே இல்லை. ஆனா நமக்கு தெரியும் அது ஒரு சாயங்கால நேரம். அது லஸ் கிட்ட ஒரு இடத்துல அவ வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போகணும். இவன் வந்து அவளை அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துருவான். அந்த கம்பி கேட்டுட்டு நிப்பாங்க. வார்டன் உள்ள கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேர் கான்வர்சேஷன்ல 2 பேரோட ஈகோவையும் இவர் ஆசிரியர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கான்வர்சேஷன் மூலமாவே கடத்துவார். அவன் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவான். அவ எல்லாத்தையுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் அவளை குறைச்சே சொல்லுவா இவங்கிட்ட, இவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அவளை எவ்வளவு குறைச்சிக்கினாலும் இவனால இன்ஃபீரியாரிட்டில இருந்து வர முடியாது. அவளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவ கடைசியா சொல்லிட்டு போவா, என்னால இதுக்கு மேல உனக்காக குனிய முடியாது, லெட்டஸ் பார்ட் அப்படின்ட்டு போவா. அந்த கதையெல்லாம் சார், சிறுகதைங்கிறது ஒரு எக்ஸலண்ட் கிராமர் சார். அதுக்கு ஒரு கட்ட அமைச்சு ஒரு சின்ன சொற்கட்டுக்குள்ளார வாழ்க்கைய வந்து ஒரு ஸ்லைஸ காமிக்கிறதுங்கிறது எழுதுறதே அனுபவம், எழுதுறதே ஒரு சந்தோஷம். நான் எங்கேயோ கூட அதை சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய சிறுகதை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு தலைமுறைங்கிற சிறுகதை வந்து
108 சிறுகதைகள்ல ஆகஸ்ட்ல வந்து 15 ஷார்ட் லிஸ்ட் ஆகி 5 ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு வரல 5லே நின்றுடுச்சு. அதை பத்தி நான் போட்டிருந்த போது சொன்னேன். அது மாதிரி நான் வேற யாருக்கோ அது அப்பீல் ஆகுறதே ஒரு சந்தோஷம். நான் கட்டுரைகள் எழுதுறதை விட கதைகளை வந்து அந்த கிராமருக்குள்ள காமிக்கிறது, சொல்ல முடிஞ்சுட்டா அது உண்மையில ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய எழுதுறது அல்ல, அந்த அந்த கட்டுக்குள்ளார அதை கொண்டாந்துறது தான், அது கைவர்றது தான். அதுதான் ஒரு கிரிக்கெட்ல கரெக்டா பால் பேட்ல மீட் ஆகி 4 போனா என்ன சந்தோஷம் இருக்கும் அப்படி. அதுதான் அதாவது சிறுகதை 2 பக்கம் படிக்கணுமான்றது இல்ல, 2 பக்கத்துல என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காரு, இப்போ இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காருன்னா இந்த சம்பவத்தை சுத்தி என்ன இருக்கு. சாதாரண விஷயம் தான். அவர் போய் சாவு அந்த மாலை போடுறாரு, வந்துடுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள உறுத்தின்னு இருக்கு ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்த எவ்வளவு சிந்தனை பண்ணாதான் தெரியும். வந்து என்னாச்சு, எந்த புக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆதங்கம் உள்ள குத்துது. அன்னைக்கு பிறகு தூங்க மாட்டாரு அவருக்கு தூக்கமே கிடையாது. டோட்டலா முடிஞ்சு போச்சு அவருக்கு. எந்த புத்தகத்தை சொன்னா இவரு அது பதில் கிடைக்காத வரைக்கும், அது பதில் கிடைச்ச பிறகு ஏன் இதை குற்றம் சொன்னா, நம்ம சிந்தனை என்னோட பார்வை இப்படிதானே இருந்தது. அப்ப இவரோட பார்வை எப்படி இருந்தது, ஏன் மாறுச்சு, என்னோட ஜஸ்டிபிகேஷன் என்ன, அவரோட ஜஸ்டிபிகேஷன் என்ன, இது ரெண்டுத்துக்கும் நியாயம் எவ்வளவு தூரக்கு நம்மள நாமளே ஒரு அலசல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன செய்தி தான், அதுல எவ்வளவு பின்னோட்டம் இருக்குது, எவ்வளவு சிந்திக்க வேண்டியது இருக்குதுன்றதுதான். அது வந்து ரியலாவே அதுதான். அப்ப என்ன எழுதணும், எப்படி எழுதக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இது நாசுக்கா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். நாங்கெல்லாம் நிறைய கத்துக்கிறோம். ஜாம்பவான் எல்லாம் இருக்காங்க, நான் ஏதோ கட்ட வண்டி உருட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஓரத்துல. அப்படி இல்ல சார். அதாவது பெரிய ஆளுங்கன்றது ட்ரேட்மார்க் இதெல்லாம் பெரிய ஆளுங்கன்றது கிடையாது சார். யார் வேணா தெருவில் போற கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை வந்து நம்மளோட லைஃப் பூரா பாதிச்சு நம்மள வேற மாதிரி மாத்திடும். ஆமா, அது வந்து மிகப்பெரிய செய்தி. நீங்க வந்து உங்களை நீங்க தாழ்த்து இது பண்ணிக்கிறீங்களே தவிர மற்றபடி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. முடிச்சுக்கலாம் சார். அதாவது 100 புத்தகம் எழுதிட்டு நான்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். அது வேற விஷயம் சார். அதை இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அது வேற விஷயம். அசோகமித்ரன்லாம் படிங்க சார், அசோகமித்ரன்லாம். சரி சார். இல்ல எல்லாரும் சரி சார். எங்களோட நாங்க வாழும் காலத்துல ஒரு ஆசிரியர் கூட பேசுறோம்ல, இருக்காரு பாருங்க நம்மாலு. இது தொகுதி 1 1956 to 87. அப்புறம் ஒண்ணு இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு அது கதையானே தெரியாது. ஒருத்தருக்கு முதுகுவலிக்கும் அவர் படுத்திருப்பாரு. அவர் முதுகுவலியில படுத்திருக்கிறது மட்டுமே தான் சீன். அதுக்குள்ள அவர் எவ்வளவு விஷயங்களை வச்சிருப்பாரு தெரியுங்களா? இது என்ன செய்தி தெரியுமா சொல்லுது, எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய படிங்க. ஆமா, நிச்சயமா. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் விஷயம். என்ன எழுதுறோன்றது அடுத்தது. நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய பேசுறத கேட்கணும், நிறைய இந்த மாதிரி கலந்துரையாடல கூட கேட்கணும். அப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். சார் சொன்னது நல்லது. எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். ஒரு கதைகளை இருந்து பேசுறது சுவாரஸ்யமா இருக்கு. நல்ல மைண்ட் ஒரு ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி சார் அது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்களாம் எங்களோட பிரின்சிபல் எங்களுக்கு எல்லாம் நல்லா ஓடுது. வாங்க ரமேஷ் இதை சொல்லுவாரு. வாங்க மிஸ்டர் ரமேஷ் வாங்க. நான் ஒரு கால் வருது சார், உள்ள போயிட்டு வரேன். ஒரே ப்ளீஸ் போயிட்டு வாங்க சார். இல்ல தவறுதலா சொல்லுங்க சார். இல்ல தவறுதலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு சார். வந்து கால் பண்ணிட்டாரு சார். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு சார். நம்ம முடிச்சுக்கலாம். சரி சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும். இந்த குழு ஏதாவது இருந்ததுன்னா, இணையறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, என்ன வழிமுறை. நீங்க ஒண்ணும் பிரச்சனை நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் வாங்கி ரமேஷ் வந்து நெய்வேலியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. ஒரு சீனியர் பொசிஷன்ல இருந்தாரு. நான் நெய்வேலிக்கு 15-18 ஆண்டுகளா போறேன் பேச. ரமேஷ் சார் நல்லா தெரியும். அவரு ஒரு சேனல் வச்சு அதுல நிறைய புத்தக விமர்சனங்கள், என்னுடைய புத்தகங்களே பல புத்தகங்களை நல்லா விமர்சனங்கள் பண்ணாங்கிற கேட்டகரியில நான் அவரை வச்சிருக்கேன். ஒரு புத்தகத்தை ஆப்புனைவு நூல்கள், நான் ஃபிக்ஷன் எப்படி பண்ணணுங்கிறதுல ரமேஷ் ஒரு ரொம்ப தரமான மனிதர் சார். மகிழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி சார். சார் நீங்க பாருங்க, உங்க கால் வந்ததுன்னா நீங்க பாருங்க, நீங்க உங்களோட பாருங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி உங்களுடைய
அதாவது மிகப்பெரிய ஒரு உங்க பர்த்டேக்கு ஒரு விஷஸ் எடுத்துக்கிறேன். உங்க பர்த்டேக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி நன்றி. நன்றி சார், நல்வாழ்த்து சார். தேங்க்யூ சார். லக்ஷ்மின்னு பேசுவாங்க. வணக்கம் சார். சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ரொம்ப லேட்டா தான் சேவா மேமோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த இது போயிட்டு இருக்குன்னு சொல்லி. அவங்களும் ரீட் போர்ட்ல வருவாங்க சார். இணைத்திட்டாங்க சார் தெரிஞ்சவங்க. ஓகே, பேசுங்க பேசுங்க லட்சுமி. லக்ஷ்மணன் பேசுங்க. பேசுங்க லக்ஷ்மி, பேசுங்க மேம். கேக்கலையா? வந்து ரமேஷ் சார் வந்து இருங்கள் அந்த புக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ரமேஷ் சார் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபினான்ஸ் இல்லாத ஒரு டாபிக்ல உங்களோட புக்கை நான் அன்னைக்கு தான் கேட்டேன். ரொம்ப அருமையான புக் சார். ஸோ இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட பர்த்டே அன்னைக்கு டைரக்டா லைவ் செஷன்ல உங்களை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. தேங்க்யூ சார். உங்க புக்ஸ் எல்லாமே நிறைய ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சார் வந்து ஒரு போன் வந்ததுன்னு போயிட்டாரு. எப்படி அந்த இது கேட்பாரு, பிரச்சனை சொல்லிட்டு. வேற யாராச்சும் பேசுறீங்களா? நான் வந்துட்டேன் சார், நடுவுல கால். உங்களுக்காக தான். நீங்க லட்சுமி இன்னொரு முறை பேசுங்கம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு வந்து சேவா மேமோட புண்ணியத்துல எனக்கு அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து உங்களோட இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. உங்க ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய யூடியூப்ல நான் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அப்ப என் மனசுல தோன்றது வந்து இவ்வளோ ஜெனுயினா ஒரு பர்சன் வந்து இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் வந்து இவ்வளோ சிம்பிளா ஒரு லேமேனுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்புறம் எங்களுடைய புக் ரிவ்யூ செஷன்ல ரமேஷ் சார் வந்து ரீசெண்டா இட்லியாக இருங்கள்னு அவங்களுடைய புக் பத்தி ரிவ்யூ பண்ணப்போதான் ஒரு அதர் தென் ஃபினான்ஸ் ஒரு டாபிக் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைவா கேட்டேன் புக் ரிவ்யூல. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் டைரக்டா லைவ் செஷன்ல உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு பர்த்டே விஷயம் சொல்ற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களோட புக்ஸ் இன்னும் நிறைய படிச்சு நாங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா பேசிட்டீங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சி லட்சுமி, இங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? வேற யாருன்னா பேசுறீங்களா? லட்சுமணன் சார் ஒரு வார்த்தைகள். இப்ப அவங்க தான் பேசினாங்க. இல்ல சேவா அவங்க ஃபாதர். ஓ, நான் சாருக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லல. நன்றி சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். தேங்க்யூ. நீங்க உங்களுடைய புக்குகள் உங்களுடைய இதெல்லாம் நான் அங்கங்க கேட்டிருக்கிறேன். நான் என்னுடைய லைன் வேறையா இருந்ததுனால அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நீங்க வந்து இப்ப பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். எல்லாருக்கும் உங்களுடைய புக்கை பத்தி உங்களுடைய என்ன கருத்துக்கள் இதெல்லாம் வந்து எல்லா ரைட்டர்ஸும் வந்து அவ்வளவு ஜாயிண்டா வரமாட்டாங்க. வந்து அவங்களுடைய இதுல நம்ம எழுதியிருக்கோங்கிற ஒரு பெருமாப்பில் அப்படியே போயிடுவாங்க. ஆனா நீங்க வந்து எல்லாரோடையும் பழகி எல்லாரோடையும் நல்லா பேசி இந்த தளத்துல நீங்க ரொம்ப நல்லா பழகுறீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார். சேவாலும் நல்லா பேசியிருக்கா. சேவாளுக்கு பாராட்டுகள் நிறைய வருது. உங்க மூலமா தான். நீங்க தான் அவளை வந்து சேவா பேசட்டுன்னு சொன்னதுல இருந்தே அவளுக்கு எங்கேயோ ஒரு பெருமையா இருந்தது. அன்னைக்கும் நேத்திக்கு முந்தின நாள் ஒரு ப்ரோக்ராம் வந்த போது நானும் அவளை வந்த போது அவர் சார் இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரப்பான்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்ட்டு தான் நான் அவருடைய ஒய்ஃப் பார்க்க போனேன். அப்ப பார்த்தா திருப்பி வருவோம் போட்டோவோட வர்றா. என்னம்மா இல்ல சாரோட நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு. தமிழை வந்து வேகமா அதாவது ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து சில சமயங்கள்ல நாம பலத்தை பலவீனம்னு நினைச்சுக்கிறோம். எல்லாராலையும் இவ்வளவு வேகமா கதை சொல்ல முடியாதுங்கிறது தான். நேற்றுக்கு தான் மத்தியானம் ஸ்டீபன் சார் சொன்னாரு இன்னைக்கு பேசலான்னு. 2 கதை சின்ன கதை தான். அவளுக்கு வந்து பெரிய கதை தான் இஷ்டம். அவளுக்கு சின்ன கதை சொன்னா ஞாபகமே வராது. இருந்தாலும் சொல்லி பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி. தவிர அவங்களுக்கு வந்து அந்த கதையில இருக்க ஒரு கேரக்டரை பத்தி ஒரு டிஸ்கஷன் வர்ற போது அந்த கேரக்டர் இதுதான் சொல்லுதுங்கிறது அவங்க ஃபர்மா சொல்ற அளவுக்கு அதை உள்வாங்கியிருக்காங்க. அவங்க உள்வாங்குறா ஒரு கதையை சொல்லுங்க என்ன போதும் அவங்க வந்து வேகமா சொல்ல முடியுது அவங்களால. பேசக்கூடிய கதையை எடுத்தா ஒரு 4-5 இடம் திருப்பி முதல்ல புக்குனாலே அவளுக்கு என்னன்னே தெரியாது விட்டுருவா.
இப்ப எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல புக்கு தான் வாங்குறா. மால் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, பாண்டிசார் போனாலும் ஏதாவது புக் ஸ்டால் இருக்கா அங்கங்க, அதெல்லாம் வேற சாமான் வாங்குறதுக்கே அவளுக்கு இஷ்டம் கிடையாது. பாருங்க. புக்கு அவ்வளவு வாங்கி படிக்கிறா. அதுவும் நிறைய யூடியூப்லயும் சொல்லிட்டு இருக்கிறா. அவளுக்கு அது பிடிக்குது. நல்லா பண்றட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களா இருந்தா போதும் சார். நல்லா இந்த தளத்துல வந்து அவங்கள ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தானே எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. நான் அதையும் கவனிக்கிறேன். எல்லாரும் அவ மேல பிரியமா எவ்வளவு இருப்பாங்க. என்கரேஜ் பண்றாங்க, எவ்வளவு தட்டி கொடுக்குறாங்க. அடே அப்பா, இன்னைக்குதான் கொஞ்சம் நான் வந்ததுனால கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் கவனம் பேசிக்கிட்டாங்க, கதைக்குள்ளார வந்துட்டாங்க. இல்லைன்னா முதல்ல எடுத்த உடனே சேவா பாராட்டுகள் தான் இருக்கும், அப்புறம் தான் கதைக்கே வருவாங்க எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது 5 வருடமா தொடக்கத்துல இருந்தே சேவா இங்க பயணிக்கிறாங்க சார். பயணத்துல இருந்து அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இப்ப எப்படி கதை சொல்றாங்கன்றதெல்லாம் மிகப்பெரிய, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு அந்த கதை சொல்லும் போது அவங்களோட ஸ்பீட் இருக்கு. அது வந்து, அதாவது ரஜினிகாந்த் சொல்லுவார் டைலாக், பிரபு நீ குண்டா ஒல்லியானா நல்லா இருக்காது, குண்டானா நல்லா இருக்காது. அந்த மாதிரி சேவா வந்து ஸ்பீடா சொன்னாதான் நல்லா இருக்கும், ஸ்பீடு இல்லைன்னா நல்லா இருக்காது. அந்த பாணியில நேத்துக்கு பிரேமா மேடம் ஒரு இது சொன்னாங்க. அவங்களோட இது வந்து அப்படியே கட அந்த ஸ்டைல் போனாதான் அது அதனுடைய சிறப்பு. அவங்களோட தனித்துவம் அது. அந்த தனித்துவம் வந்து உங்க சேவாக்கு இருக்குது. அதை நீங்க எண்ணிக்க விடாதீங்க. அழகா சொல்றீங்க. ஒரு செய்தி அவங்க ஒரு 500 பேர் இருக்கிற ஒரு குழுவை நிர்வாகம் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நிர்வாகம் பண்றாங்க. அது ரொம்ப பெரிய சிறப்பு. அது ஒண்ணு எளிதில்ல. நான் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டு, 500 பேர் ரெட்ஃபோர்ட்ல இருக்காங்க. ஒருங்கிணைச்சு 30 நாள் ப்ரோக்ராம அவங்க போட்டு ஃபிளையர் போட்டு நினைவுபடுத்தி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க பல சூழல்கள்ல. அது ரொம்ப பாராட்டணும். அது அவர்களுடைய இன்னொரு பக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். முடிச்சுக்கலாமா? வேற யாருன்னா பேசுறீங்களா? ஒரு வார்த்தைக்கு வேற யாராச்சும் பேசுறா? நான் பேசுறேன் சார். வாங்க சேவா. ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சார். என்ன கதை சொல்லி ஆரம்பத்துல சொன்னதே நீங்க தான். நீங்க அப்பப்ப கேட்பீங்க, நீங்க தான் சொல்லுமான்னு. நான் வரவே மாட்டேன், எனக்கு பார்த்து பேசவே பயமா இருக்கு அப்படின்பேன். அப்புறம் தான் அந்த ஃபிஷ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் சுஜாதா கதை சொல்லணும்னு தோணி ஆரம்பிச்சு உங்ககிட்ட சொல்லி நீங்க வாய்ப்பு கொடுத்த அப்புறம் தான் இந்த பயணம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. சோமவல்லியப்பன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு ஷார்ட் ஸ்டோரி சொல்ல அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப பயம். பெரிய கதை தைரியமா சொல்லுவேன், ஷார்ட் ஸ்டோரி சொல்ல வராது. எங்கேயுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது இது வரைக்கும். சோமவல்லியப்பன் சார் வந்து நான் அவங்க கதையை சொல்லணும்னு கல்யாணி மேமும் ஸ்டீஃபன் சார் கேட்டபோது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உள்ள நம்ம கண்டிப்பா நிறைய லைன் விட போறோம், வரவே வராது நமக்கு அப்படின்னு. அண்ட் வந்து அதை ட்ரை பண்ண போது பயம் குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு நீங்களும் இதுல உள்ள இருக்கும் போது ரொம்ப நடுக்கமா இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் வேகமா சொன்னேனான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆத்தர் வச்சுட்டு சொல்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் எனக்காக கேட்கும் போது ரவி சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கோம் நாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் யோசிச்சேன், நம்ம கேட்டிருக்க வேண்டாமோ அப்படின்னு. ஆனா அதை நீங்க அதுலயும் ஒரு கதையா கொண்டு வந்தது ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு விஷயம் சார், ஸ்டீபன் சார், அவ வந்து செகண்ட் நடத்துறா. வினயதித்தான் சார் சொன்னாரு, டெய்லி தவறாம நடத்துறா. சில சமயத்துல ஒரு கேன்சலேஷன் வர்றது சாயங்காலம். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்னா 4:30 மணிக்கு இன்னைக்கு என்னால வர முடியல அவங்க சொன்னா, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு தலைப்பு உண்டாக்கி அந்த தலைப்புல டிஸ்கஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப அந்த டிஸ்கஷன்ல பெரிய லெவல்ல அவங்க நிறைய பேர் கலந்து உரையாடுறாங்க. அது இந்த கேட்கறத விட கலந்துரையாடுறதுதான். சார் சொன்னபடி பல பேர் சொன்னா அதனுடைய விளைவுகள் நல்லா தெரியும். ஒரு 7-8 ப்ரோக்ராம் நடத்தினா 1-2 ப்ரோக்ராம் நான் கேட்டேன். அவளுது ரொம்ப அருமையா நடத்துறா. இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்ததுன்னே எனக்கே புரியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாமே பண்றது. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாராட்டுகள் சேவா. சார் ஸ்டீபன் சார், நான் இப்பதான் வீட்டுக்கு வந்த இடையில இவன் போன கீழே வைக்கல. அப்ப வீட்டுக்காரி சொல்றா, சேவா மேடம் வந்து சுஜாதா கதையத்தான் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ரேணுமீரா மேடம் ஜெயகாந்தன் சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரோ சோமவல்லியப்பன் சார்னு ஒரு சொல்றாங்க. சின்ன கதை தான். ஆனா இவங்களோட ஃபீட்பேக்கை பார்த்தா ஒரு கதைக்கு 20-25 கதைகள் வந்திருக்குது. இப்போ அதில் போன கீழே வைக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொன்னா. வாழ்த்துக்கள் சேவா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சாருக்கு ஏற்கனவே வாழ்த்து சொல்லிட்டேன். பிறந்தநாள் வாழ்த்தோட எங்களுக்கு உங்க டெடிகேட் பண்ணது, எம்ஓஎம் சார்பா பண்ணது ரொம்ப சால சிறந்தது. நன்றிமா. நன்றி.
ரிஃபாய் பாய் சொன்னாரு வீட்டுக்கு போனா நிறைய கதை இருக்குன்னு சொன்னாரு. போன கையில வச்சுக்கிட்டே இருக்கு. அதான் அவளே சொல்றா. எப்படி சொன்னா சுஜாதா சொல்லக்கூடிய கதைகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சேவா சொல்லுவாங்க. அப்புறம் ஜெயகாந்தன் கதையை மீரா மேடம் இது ரேணு மீரா சொல்லுவாங்கல்ல. இப்போ முதல்ல சாரோட கதையை கேட்கலான்னு நினைக்கிறேன். கேட்டதுல சின்ன கதை தான். ஆனா இவங்க பின்னால சொன்ன கதைகள் நிறைய இருக்கு. நீங்க கேட்டீங்களான்னு கேட்டா நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்பா, ரொம்ப இன்டரப்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். அருமையான கதைகள் சார். இன்னும் உங்களோட கதைகள்லாம் வரணும். இன்னும் சேவா அதை சொல்லணும், நாங்க கேட்கணும். ரொம்ப நன்றி சார். மேடம், சேவா மேடம், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நீங்க சொன்னதை விட உங்க மனைவி சொன்னது ரொம்ப சிறப்பு. முடிச்சுக்கலாமா சார்? டைம் நமக்கு டைம் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம். நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. தேங்க்யூ சார். சாரோட நிகழ்ச்சி நல்லது. கல்யாணி மேடம் வேற பேசுறீங்களா? இல்ல சார், தேங்க்ஸ் சொன்னேன் சார். நீங்க அணிந்துரை பேசினாரு, நீங்க கொஞ்சமா தான் பேசுனீங்க. ஆமா சார், அதுலயே 5 பக்கம் சார் அவங்க வந்ததுல இருந்து அணிந்துரை ஒரே அணிந்துரை ரொம்ப போட்டு கிளாக்காங்க சார். அவங்க தான் சூப்பரா எழுதுவாங்களே. தேங்க்யூ சார். என்ன சொல்ல வரீங்க ரிஃபாய் பாய்? சீக்கிரம் எழுதுவாங்கன்னு சொல்றீங்களா? நிறைய எழுதுவாங்க. நீங்க 3-4 தடவை அணிந்துரை சார் சோமாலிபன் சாரும் அணிந்துரை சொல்லி முடிச்சுட்டேன். ஐயோ ஐயோ. மகிழ்ச்சி. மேடம் உங்களுக்கு சப்போர்ட் எப்பவுமே இருக்கும், பயப்படாதீங்க. அருமை. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல நிகழ்ச்சியை தந்த பிரமாதமா கொடுத்த சேவாவுக்கும் நன்றி. நல்ல கதை நீங்க அழகா சொல்றீங்கப்பா. எந்த வித மாற்றமும் இல்லை. உங்களோட பாணி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த இது அதாவது நீங்க எந்த கதை சொல்றீங்கன்றது ஒரு பக்கம், ஆனா எப்படி சொல்றீங்கன்றது உங்க பாணிலேயே சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் நல்லாவும் இருக்கும். அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய கேட்கிறோம், நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம். சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அருமை. நிறைய இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லி நம்ம கலந்துரையாடும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரெஃபாய் பாய் சார் இருங்க.